கேக்குதா ப்ரோ பேசுறது? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. நிறைய அப்டேட் ஆரம்பிச்சிட்டு ஏன் பிரகாஷ் டபுள் ஆக்ஷன்ல தெரியுறாரு. கனெக்டிங்லையும் காமிக்கிறாரு, லிசனர்லையும் காமிக்கிறாரு, போஸ்டாவும் காமிக்கிறாரு. யாரு? நீங்க தான் ப்ரோ. நானா? கோவாஸ்டாவே இருக்கீங்க, கனெக்டிவ்லயும் இருக்கீங்க, லிசனர்லயும் இருக்கீங்க. ட்ரிபிள் ஆக்ஷன்ல போயிடுச்சு. சரி ஓகே, பட் நான் கோஹோஸ்ட்ல தான் இருக்கேன், டோன்ட் வரி. என்ன ப்ரோ இன்னைக்கு ஜிபியூ அப்டேட் வரல? ஏங்க அது வர்றப்போ வருங்க, விடுங்க, ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது இவங்க எப்போ விடுறாங்க எப்போ விட மாட்டாங்கன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதாவது திடீர்னு 8.4 இல்லைன்னா 8.1 அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ பார்த்துக்கலாம், சில்லா விடுங்க. இன்னைக்கு வரும்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா ஏமாந்து தான் போவீங்க. சர்ப்ரைஸாக வந்துருச்சுன்னு சொல்லும்போது எல்லாரும் போய் பார்க்கும்போது இன்னும் சர்ப்ரைஸாக இருக்கும். சரி, இன்னைக்கு குட் பேட் அக்லியில் ஸ்டார்ட் பண்ணதுனால நான் சொல்கிறேன். விடாமுயற்சி படம் நெட்ஃப்ளிக்ஸில் 3rd March ஸ்ட்ரீம் ஆக போகுது. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லேயும் எனக்கு தெரிஞ்சு. பட் ஒரு பெரிய படத்துக்கு ரொம்ப ஏர்லி ஸ்ட்ரீமிங் பார்ப்போம். அதே மாதிரி நானியோட ஹிட் 3 அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி வைலண்ட்டாக இருந்துச்சு. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி நானி நடிக்கிற த பேரடைஸ் அந்த படத்தோட டீசர் வந்து March 3 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஷேன் நிகம் நடிக்கிற ஹால் அப்படின்ற ஒரு படத்தோட தியேட்ரிக்கல் ரிலீஸ் டேட் இன்னைக்கு போட்டிருந்தாங்க. April 24 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி சந்தானமோட டிடி நெக்ஸ்ட் லெவல் அதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அதுக்கு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. ஆர்யா தான் லிரிக்ஸ் போல். ஸோ அந்த சாங்குமே வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஐயோ, லிரிக்ஸ் அவரு இல்லையா? சாரிங்க, ஆர்யா லிரிக்ஸ் இல்லை, நான் தப்பா சொல்லிட்டது. அதான் சொல்ல வந்தேன். சரி அப்டேட் சொல்லி முடிச்சப்ப கெளுத்தி தான் நானே ட்வீட் போட்டிருப்பேன். கெளுத்தி தான் லிரிக்ஸ் இல்லை. நான் ப்ரோமோ பார்த்து ஏமாந்துட்டேன். வேற ஒருத்தர் பேர் தானே போட்டிருந்தாங்க. அதுதான் ப்ரோ, நான் ப்ரோமோல அவரு பேனா வச்சு எழுதுற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்கல்ல, நான் அதை வச்சுட்டு சரி ஆர்யா தான் ஃபர்ஸ்ட் டைம் லிரிக்ஸ் எழுத போறாரு அப்படின்னு நினைச்சிட்டேன். இப்பதான் இந்த இடம் எண்டிங் நான் பார்த்தேன். அதான் February 26 ரிலீஸ் ஆகுது நாளானிக்கு. கிஸ்ஸா 47 அப்படிதான் டைட்டில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி மர்மர் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் ஒரு 2 போஸ்டர் மட்டும் விட்டுருந்தாங்க. இப்போ அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம் அதான் கேம்கார்டர் மூலிமா அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்புறம் பிடிங்கிறது அந்த மாதிரி தான் போகும். ஒரு இண்டி ஃபிலிமாக தான் இருந்துச்சு எனக்கு, பட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எனக்கு தோணல ட்ரெய்லர். யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்குன்னு சொல்லி. அதே மாதிரி ரியோராஜோட ஸ்வீட் ஹார்ட் அதோட செகண்ட் சிங்கிள் கதவை திறந்தாயே அது இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லிரிக்கல் வீடியோ யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக்கல். அதே மாதிரி மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அந்த படம் இன்னைக்கு நைட் டென்ட் கொட்டால ஸ்ட்ரீம் ஆகுது. அதே மாதிரி சூர்யாவோட ஃபிலிம் சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் ப்ராஜெக்ட் ரெட்ரோ அதோட காமிக் எபிசோடு 3 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் May 1 தியேட்ரிக்கலாக ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி ஹரிஹர வீரமல்லு அதோட செகண்ட் சிங்கிள் எம்என்எஸ் பறிச்சிட்டா அதோட லிரிக் வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிராகன் இங்கே நல்ல புக்கிங் போயிட்டுருக்கு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு மாதிரி கேரளாவில் நல்ல புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. ஹாப்பி ஃபார் ஹிம். அஃபிஷியல் கலெக்ஷன் போட்டாங்க 50 crores. ஆமாம், 3 daysல 50 crores போட்டிருந்தாங்க. பட்டு எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கில் எப்படியும் வந்து 100 வந்துடும் கண்டிப்பாக. சரி ஓகே ப்ரோ, ஒரு சின்ன அப்ளிகேஷன்னா ஒரு விண்ணப்பம் அப்ளிகேஷன் ஏதோ ஒன்று அப்ளிகேஷன் ஏதோ ஒன்று நீ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணும்போது அந்த அன்னைக்கு ஹைலைட் எதானே ஆட் பண்ணி விட்டுரு ப்ரோ. எதுல ப்ரோ? நம்ம ஸ்பேஸ் யூடியூப்ல அப்லோட் பண்றீங்கல்ல, டிஸ்கிரிப்ஷன்ல அப்படியே ஆட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நேற்று ஸ்பேஸ் வந்து சாங் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ரிட்டர்ன் மாதிரி எதாச்சும் கேட்கணும்னா தேடி எடுக்க முடியாது. இதை சாங்னு போட்டீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா நேற்று நம்ம அந்த இதுல இது மட்டும் ஹெட்டிங் மட்டும் ஜிபி அப்டேட் ஹெட்டிங் மட்டும் தான் இருந்துச்சு. டிஸ்கிரிப்ஷன் போடுவோம்ல,
சரி. அதுல இசை திருவிழா இல்ல இசை சாங்ஸ் இல்ல பிளே லிஸ்ட்னு ஏதாவது ஒன்று போட்டு விட்ருங்க அந்த மாதிரி சாங் பேஸ் பண்ணி. ஏன்னா எனக்கு ஒரு கடைசி ஒரு மணி நேரம் பயங்கரமா இருந்துச்சு. ஓ ஆக்சுவலா அதெல்லாம் வந்து டேக் கேர் பண்றது பிரகாஷ் ப்ரோ தான். பட் அவர் ஓகே. கேட்ட அதே மாதிரி மாதிரி நேத்து அந்த ரெக்கார்டிங்ல நான் கேட்கும்போது இவரு விஷால் ப்ரோ வந்து நான் ஒரு பாட்டு டெடிகேட் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா ஒரு 15 ஆமா. செகண்டுக்கு மியூட் ஆயிருச்சு. அது என்ன அப்படியா? சாங் இல்ல அப்படி ஏதாவது தூக்கிட்டாங்களா? ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ அது காப்பிரைட் வந்துருச்சான்னு எனக்கு தெரியலங்க. அவரு ரெக்கார்ட் பண்றேன்னாரு. அதுக்கப்புறம் இவர் பிரகாஷ் ப்ரோ பாராட்டி பேசுனது இருக்கு. ஆனா டெடிகேட் பண்றேன்னு சொன்னதும் இருக்கு. ஆனா அந்த ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் அந்த ஆடியோ எதுவுமே இல்ல இல்ல. அத பத்தி விஷால் ப்ரோ வந்ததுக்கப்புறம் சொல்லலாம்னு பார்த்தேன். வந்துட்டார் சொல்லுங்க. நீங்க கேட்டுறீங்க. விஷால் ப்ரோ வந்துட்டாரா? ரைட்டு. சொல்லுங்க மாலை வணக்கம்ங்க. நேத்து அவர் பாட்டை போட்டு விட்டாரு. வணக்கம் வணக்கம். நேத்து நீங்க பாட்டை போட்டு விட்டீங்க டைரக்டா. காலையில எடுத்தோடனே நோட்டிபிகேஷன் என்ன பண்ணா காப்பிரைட் என்னடா கிளைம். சொல்ற? அடப்பாவி நான் என்னடா நம்ம பாடினதுக்காக காப்பிரைட் அப்படின்னு பாக்குறேன். தேடி பார்த்தா கடைசியில பார்த்தா அந்த ஓம் சாந்தி சாந்தி அந்த பாட்டு இருக்குல்ல ஐயோ, வாரணமாயிரம், ஆமா. அதுக்கு காப்பிரைட் கிளைம். அப்ப இன்னொரு பாட்டு கிளைமா வீர வீர அதனால வீரா என்ன வீரான்னு போட்டாரு. அதுக்கு எதுவும் ஆகலையா? இல்ல அதுக்கெல்லாம் எதுவுமே ஆகல. அந்த ஒரு பாட்டு ஏன்னா 10 செகண்டுக்கு மேல நம்ம போட்டா காப்பிரைட்ல வந்துடும். 10 செகண்டுக்குள்ள நம்ம மியூசிக் போட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இல்ல ஆக்சுவலா பிரகாஷ் நான் 2000 இதை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா 2 விஷயம் இருக்கு. நம்ம வந்து அஃபிஷியலா சாங் ப்ளே பண்ணோம்னா அது காப்பிரைட் இதுல வரும். இன்னொன்னு வந்து நம்ம பாடினாலும் சில சாங்ஸ்க்கு வந்து அது காப்பிரைட் அடிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. கொடுக்குறாங்க அந்த மாதிரி யூடியூப்ல. நீங்க பாட்டு செஷன் வேற சொல்லியிருந்தீங்களா? நான் எனக்கு நைட்டு ஸ்ட்ரைக் ஆகல. தூங்க போறப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்புறம் தூங்கிட்டேன். காலையிலயும் ஞாபகம் இல்லை சொல்ற அளவுக்கு. இப்போ மறுபடியும் பேசுறப்பதான் எனக்கு ஞாபகமே வருது. ஏன்னா இல்ல அதுக்கப்புறம் நான் தூக்கிட்டேன். அந்த போர்ஷனை தூக்க சொல்லி தூக்கிட்டு மியூட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் எனக்கு காப்பிரைட் வேணாம்னு சொல்லிட்டு ஆமா மியூட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே இல்ல ப்ரோ, நைஸ் இப்போ நைஸ். ஆனா நான் நான் பேசுறது ஒண்ணு கேக்குதா? கேக்குது இல்ல சொல்லுங்க. நான் இது சிங்கிங் ஸ்பேஸ்லாம் போடுறேன். அங்க இதை விட பயங்கரமா ரெக்கார்டிங்லாம் ப்ளே பண்ணுவாங்க. நிறைய டைலாக்ஸ் சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் ரெக்கார்டிங் கிடையாது, யூடியூப்க்கும் வராது. இங்க நம்ம பண்றதா இருந்தா பண்ணலாம். ஆனா அது யூடியூபுக்கு போனாதான் பிரச்சனை. ஆமா நம்ம இல்ல இல்ல. யூடியூப்ல போடுறதுனால அது லாஸ்ட் தவிர்த்து. ஒரு half an hour அந்த மாதிரி விளையாண்டோம்னா அந்த half an hour மட்டும் ஸ்பேஸுக்கு மட்டும் விளையாண்டுட்டு அதை கட் பண்ணி தூக்கிடலாம். யூடியூப்க்கு போடுறப்ப அது இல்லாம வேணா பண்ணலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லணுங்க. என்ன பாராட்டுங்க நேத்து எனக்கு. நல்லா பாடுற, சூப்பரா பாடுற, வாய்ஸ் நல்லா இருக்கு. கேட்கறப்ப எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி நேத்து நைட்டு. எனக்கு ட்விட்டர் நோட்டிபிகேஷன்லாம் 25+ வந்ததே இல்லை. பார்த்தா 25+ மெசேஜ். உள்ள போய் பார்த்தா ஆஹா, என் குரலா என்னையா சொல்றீங்க நல்லா இருக்குன்னு. அப்படி ஆயிப்போச்சு நேத்தி. நீங்க சரி தான் சும்மா ப்ரோ. சொன்ன, மௌனம் ஆகாதீங்க. உண்மையாதான் வந்துச்சு, விடுங்க. அடுத்து ஏதாவது பேசுங்க. மௌனமான பக்குன்னு ஆகுது இல்ல. நாளைக்கு ஆக்சுவலா வந்து ஒரு இங்கிலீஷ் படம் இது வருது. அதை நான் சொல்ல விட்டுட்டேன். சொல்லுங்க சார். தேட்டர்லயா ஓடிடிலயா? ஓடிடி ஏங்க டிஜிட்டல் ரிலீஸ். ஏங்க ஒரு மனுஷன் நல்லா பாடி இருக்கேன்னு எல்லாரும் பாராட்டி இருக்காங்கன்னு சொன்னா, ஆமாங்க நல்லா பாடி இருக்கீங்க அது ஒரு இருங்கன்னு இதுவா கூட சொல்லிட்டு அடுத்த கண்டுக்காம அடுத்த இதுக்கு போலாம். ஆனா அவர் மனுஷன் சந்தோஷத்துல ஒரு விஷயம் சொல்லாரு, அதை கடந்துட்டு ஆக்சுவலா ஓடிடில ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்குன்னு போறீங்களே, அதனாலதான் அவர் மனசாட்சி இல்லையா கடந்து உங்களுக்கு போறாரு. பரணி? நான் சொல்லிடுறேன் அதனாலதான் அவர் விஷால் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. உண்மையாலுமே ப்ரோ நீங்க இப்படி பேசுறது கேட்டு அவ்வளோ சாஃப்டா பாடுவீங்கன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. அதனால சரி அந்த ஒரு பாட்டை மட்டும் மிஸ் பண்ணிட்டோமோ, இவரை டெடிகேட் பண்றேன்னாட்டி சரி ஒய்ஃபுக்கு ஏதாவது டெடிகேட் பண்றாருன்னு நினைச்சிட்டோமோ, அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் வந்தனுமே நீங்க முதல்ல ஆரம்பிச்சேன். இல்ல ப்ரோ, அவர் பேசுறதே இல்ல வாய்ஸ் நல்லா தானே நான் இருக்கு. சொல்லலாம் நினைச்சேன். எல்லாருமே சூப்பரா பண்ணீங்க. ஆனா பரணி மட்டும் பாட சொன்னா படிச்சுட்டாப்ல லைனை. நான் தான் சொன்னேங்க. இல்ல அதே கேட்கவே இல்லை. அது பாடுறதுக்கு நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 10 செகண்டுக்குள்ள நம்ம பாடுறோம்னா கூட 10 செகண்ட் இல்ல 20 செகண்ட் பாடினா கூட அது காப்பிரைட்ல வராது. பட் மியூசிக் அந்த ஓன் மியூசிக் ஒரிஜினல் மியூசிக் அப்படியே போட்டோம்னா அது 10 செகண்டுக்குள்ள போட்டோம்னா நம்ம காப்பிரைட் கிளைம் ஆகாது. அதுக்கு மேல போட்டோம்னா கண்டிப்பா கிளைம் ஆகும். ஆனா என்னன்னா நமக்கு அங்கே நோட்டிபிகேஷன் வரும். என்ன வரும்னா சேனலுக்கு ஆபத்து இல்லை, வீடியோ ஆபத்து இல்லை, ஜஸ்ட் காப்பிரைட் அப்போ மட்டும் நோட்டிபிகேஷன் மட்டும் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு நமக்கு தேவைன்னா மியூட் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து அதை வந்து தூக்கிடலாம். அவ்வளவுதானே தவிர வீடியோ டெலீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் பண்ணா அந்த ஒரு மியூட் ஆயிடுச்சு. கேள்வி கேட்டு நடத்த இது போடப்படாது. ஆனா இல்ல பிரேக் ஆகுது பிரேக் பிரேக் ஆகுதுன்னா ஆகுது. பிரகாஷ் நான் ஆக்சுவலா நான் ஒரு சஜஷன் இப்பயே சொல்லிடுறேன். நீங்க அந்த மாதிரி பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்டிபிகேஷன் யூடியூப்ல இருந்து கொடுப்பாங்க. பட் ஆனா அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறது அந்த சேனல் தான். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு கிளைமா வந்து மியூட் பண்ணிடுவாங்க. ஆனா வந்து அந்த சேனல் ஸ்ட்ரைக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கான 100% உரிமை இருக்குது. அவங்க கண்ணில் படாத வரைக்கும் உங்களுக்கு நல்லது. அவ்வளவுதான்.
நீங்க அதை மியூட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் மியூட் பண்ணாம நான் வச்சிருந்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம்னாலும் ஓகே, அதுக்கு அமௌண்ட் வரலனாலும் ஓகேன்னு வச்சிருந்தீங்கன்னா அது ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கான உரிமை அந்த அந்த பாட்டோட ஓனருக்கு இருக்கு, ஏன் அந்த பாருங்க சேனல் ஐயா, ஓனருக்கு. அந்த பிரகாஷ் அளவுக்கு என்ன பாட்டுனாச்சும் சொல்லுங்க ஐயா, மண்டை வெடிக்குது. எந்த இல்லங்க, பாட்டுன்னு நேத்தி இல்ல ப்ரோ. வந்துட்டுங்க வாரணம் ஆயிரத்துல இருந்து நீ இன்றி நானும் அந்த பாட்டை போட்டேன். அவருக்கு சொல்லிட்டேன் ப்ரோ, அப்புறம் மறுபடியும் வந்துட்டு கேக்குறாரு. அப்போதான் சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆமா தான் சொன்னேன். அந்த பாட்டு போட்டேன். அப்புறம் வந்துட்டு ராவணன்ல இருந்து ஓப்பனிங் சாங் வீரா, அது கோழி 100 அடிச்சதுனால அதை போட்டேன். அது வேணா கேட்டேன் ப்ரோ, அது கேட்டேன், அது இருந்துச்சு. அப்புறம் நானு பிரகாஷ் அண்ணா எல்லாரும் பாடினாங்க. நேத்தி இவரு மகேஷ் ப்ரோ வேற வந்து அவர் ஒரு பாட்டு பாட எல்லாரும் எல்லாருமே பாடி கேட்டேன். கையை நடுவுல தட்டிட்டு ஜாரிஸ் வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு போச்சு. அயன்மேனோட ஜாரிஸ் வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு போச்சு. ஆமா அது மகேஷ் ப்ரோ. நைட்டு வர இந்த குடுகுடுப்பு மியூசிக் போட்டு கனவுலாம் ஒரே பஞ்சாயத்து பாம்புகளா இருக்கு. அன்னியன் பிஜிஎமோட பாம்பு வருது கனவுல. சரி விடுங்கடா, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு ஆயிப்போச்சு. சுழல் 2ல வந்து 9 சாங் இப்பயும் இருக்கு போல. டைவர்ட் பண்ணிட்டாரு பாருங்க. அதான் அவர் வந்துட்டு உங்களுக்கும் பாம்புனா பயமா? சரி விடுங்க. எனக்கு பாம்பு பயம்தான். ஆனா என்ன சொல்ல வந்தேன்னா, இப்பதான் லேட்டஸ்டா அப்டேட் வரும், சரி சொல்லிடலாமேன்னு சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. சொல்லிட்டு 9 ட்ராக்ஸ் இருக்கு, 9 சாங்ஸ் இருக்கு. இல்ல நேத்து நான் சொல்லியிருந்தேன் பழைய ஒருத்தர் கூட. படத்துல வர மாதிரி கழுத்துல தூக்கி போட்டு போனாரு மாவீரன் ப்ரோ. நீங்க எல்லாம் எனக்கு பயப்பட்டு இருக்கீங்க. நேத்து வந்துட்டு ராஜேஷ்னு ஒருத்தர் வந்துட்டு நான் நேத்து சொல்லியிருந்தேன், எனக்கு பாம்புனா ஒரு அலர்ஜி இருக்கு, ஒரு இது இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க இன்னைக்கு ஸ்பேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அது ஆக்சுவலா என்னன்னா, இப்ப பாம்பு வந்துச்சு, ஏதாவது நம்ம பக்கத்துல பாம்பு இருந்துச்சுன்னா ஒண்ணு அடிக்க போவோம் இல்ல ஓடுவோம். எனக்கு என்ன ஆயிடும்னா, நான் அது ரஜினி படம்லாம் பார்த்ததுனாலே என்னன்னு தெரியல, பாம்பு வந்ததுன்னா நான் அங்க ஸ்டாச்சு ஆயிடுவேன். என்னால நகரவே முடியாது, நான் அப்படியே அங்கேயே நிக்க ஆரம்பிச்சிடுவேன். நிறைய வாட்டி என் வீட்டுல எல்லாம் பக்கத்துல பாம்பு வந்திருக்கு, வீட்டுல அம்மா எல்லாம் பின்னாடி கத்திருக்காங்க, அடி நவுந்து வாடான்ட்டு. எனக்கு நகரவே முடியாது, என் காலே அசையாது, அப்படியே நான் ஸ்டாச்சு ஆயிடுவேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. காலேஜ்ல எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. அடுத்த செகண்ட் தெரிஞ்சிருவீங்களா? எக்ஸலரேட்டோட ஃபாஸ்டா ஓடிடுறேன். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். ஆனா மண்டேல இருந்து சொல்றேன், நீங்களா குட் பேட் அக்லி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்றீங்களா இன்னைக்கு? அவரே மறந்தாலும் நாங்க மறக்க மாட்டோம். மறந்துட்டேன், ஆனா சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். ஓகேண்ணா. ஓகே. நான் முன்னாடியே அந்த பில்லா ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, இன்னைக்கு வேற சொல்லுங்க. அதே பில்லா வச்சு இன்னொன்னு சொல்றேன். ஓகே. ஏங்க அந்த ஃபர்ஸ்ட் டூ டீசருக்கே பில்லாவோட மேட்ச் பண்ணியிருந்தாங்களே, அதே தெரியலையாங்க? இல்ல சரி ரைட், இப்பயே சொல்லிடுவோம். என்ன சொல்றேன் பில்டப் கொடுக்குறது ஒன்றும் இல்லை. ஏன்னா சின்ன விஷயம் தான் நம்ம சொல்ல போறோம். 2 விஷயம் இருக்கு. அதாவது ஏகே படங்கள்ல பழைய படங்கள் இருக்குல்ல, அவருடைய பழைய பயங்கரமான ஹிட்டான படங்கள், அந்த படங்கள் வந்து எல்லா படத்துலையும் ரெஃபரன்ஸ் வைப்பாங்கன்னு. சரி ரைட்டு, இந்த படத்துல வந்து 2 படங்களுக்கு வந்து படத்துல இருந்து ரைட்ஸே வாங்கியிருக்கிறாங்க. சீன்ஸ் யூஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். இது இந்த படத்துல அது எந்தெந்த படங்கிறத நீங்க கெஸ்டிங்ல வச்சுங்க. ஏன்னா 3-4 படங்கள் இருக்கு, அதுல 2 படங்களுக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ரைட்ஸ் வாங்கி, அதாவது இந்த பயன்படுத்துறதுக்கான ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது படத்துல வந்து எந்த வகையில யூஸ் பண்ண போறாங்கிறதெல்லாம் நம்ம அனுமானத்துக்கு விட்டுருவோம். ஏன்னா வந்து பெருசா வந்து நம்ம எதுவும் ரிவீல் பண்ணக்கூடாது, சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லிட்டு போவோம், அவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு. மற்றபடி இன்னும் 2-3 நாள் கழிச்சு அடுத்தடுத்து சொல்லுவோம். பிரகாஷ் ப்ரோ, நான் இதுல ஒரே ஒரு டவுட் கேட்கிறேன், மேபி இருக்கலாமா இல்ல எனக்கு தெரியல. நீங்க அந்த பழைய ரைட்ஸ் வாங்கிக்கன்னு சொன்னீங்கல்ல, மேபி ஏதாவது ஸ்பின் ஆஃப் கேரக்டர் மாதிரி அந்த டான் கேரக்டர் ஏதாவது கொண்டு வருவாரு, ஏதாவது யோசிச்சிருப்பாரா? விக்ரம் ஸ்பின் ஆஃப் மாதிரி வேற ஏதாச்சும் டான் கேரக்டர் கற்பனை உச்சமா? இல்ல ப்ரோ, இல்ல அதே சொல்றேனே, எனக்கு வந்து எந்த வகையில பயன்படுத்துறாங்க, எப்படி அதை கொண்டு வர போறாங்கன்னு எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க சொன்ன விஷயங்கள், நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு லைன் சேர்த்தோம் அப்படின்னா இவர் என்னதான் பண்ண போறாரு. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. எப்படி இதை வந்து மேட்ச் பண்ண போறாரு அப்படிங்கிறது எனக்கே ஆர்வமா தான் இருக்கு. அதனால நாளில் இருக்கட்டும், டீசர் வரட்டும், டீசர்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம சில விஷயங்களை பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆதிக்கு வந்துட்டு அவரோட படங்கள்ல ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவார்ல, அந்த மாதிரி மேபி ஏதாவது தெரியல. நீங்க சொன்ன உடனே அது தோணுது. ஏன்னா மார்க் ஆண்டனி எல்லா படத்துலயுமே பழைய பாட்டை ஒண்ணு யூஸ் பண்ணி விட்டுருவார் ஒரு சீக்வன்ஸுக்கு மஜாவா. இருக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா சொல்லுவோங்கிற மாதிரி. இப்போ நீ சொல்லியிருக்கோம், இன்னும் 2-3 நாள் கழிச்சு அடுத்த சொல்லுவோம். பாட்டு தீனா பாட்டுன்னு சொன்னாங்களே, அதுதானா? அது எல்லாத்தையும் கேட்காதீங்க, அவர்கிட்ட விட்டுங்க. இல்லங்க, எனக்கு என்னன்னா எல்லாத்தையும் ஒரே நாள்லயே சொல்லிட்டோம்னாலும் ஆபத்து, எல்லாத்தையும் சொல்லிட்டாலும் ஆபத்து. அதனால கொஞ்சம் பொறுமையா போவோம். நமக்கு 30 நாள் வந்து
அடுத்தடுத்து ஒவ்வொரு அப்டேட் வர 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 கொஞ்சம் அப்படியே நமக்கு கொஞ்சம் கிராஜுவலா எல்லாமே வேற இதுக்கு மாறிடும். பட் அது சொல்றதுமே வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அது கொஞ்சம் சஸ்பென்ஸ் உடையாத அளவுக்கு இருக்கிற அப்டேட்டா தான் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கடைசியில போனோம்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சதா இருக்கும். அது வேற பிரச்சனை. எல்லாருமே கேட்பாங்க இது என்ன அப்டேட், இது என்ன அதுவும் அப்டேட். இருக்கு, அதுவும் இருக்கு. சில அதனால விஷயங்கள் நம்ம எதுக்கு நம்ம சில விஷயங்கள் ஏற்கனவே அவங்க வந்து ஹிண்டா கொடுத்ததை மட்டும் நம்ம சொல்லிட்டு போவோம். அதுதானே ப்ரோ. அவங்களா சொன்னதை மறைச்சு சொன்னதை நம்ம தெளிவா சொன்னா கூட பிரச்சனை இல்லை. பட் நம்ம சர்ப்ரைஸ் ஏதாவது உடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது மண்டை வெடிச்சிடும். இல்ல அது உண்டு எப்பவுமே. நான் அது நான் 2019 இருந்தே அதை சொல்றது இல்ல. சும்மா சில சில விஷயங்கள் மட்டும் சொல்லுவோம், அவ்வளவுதான். பிரகாஷ்னா நான் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா அதே நடக்குது. ப்ரோ ஜிபியூ பத்தி ஒரு அப்டேட் இருக்கு, சொல்லலாமா? இது ஒரே நிமிஷம், பரணி சொல்ல வந்தாரு மட்டும் முடிச்சிருவோம். இல்ல பயந்தேன்னு நான் அதை சொன்னாரு, சொல்ல முடியாது இந்த ஸ்பேஸ்ல. நான் தனியாவே சொல்றேன். சரி, நமக்கு அப்ப மெசேஜ் போட்டு இல்ல பாத்துக்கலாம். இல்ல பரணி, இதுக்கு பேரு எங்க ஊர்ல மண்டக்கணன்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ்ல சொல்ல முடியாதுங்கிற இது சொல்றீங்க பாத்தீங்களா பரணி? இல்ல ஆக்சுவலா நல்லா நான் என்ன வருவீங்க. கமெண்ட் செக்ஷன் நடக்க பத்தியா ப்ரோ? அது நடக்குதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தேன். இல்ல அத பத்தியான்னு கேட்டேன். அத பத்தி இல்ல ப்ரோ, இது வேற. இது வந்து ரிலேட்டட் டு பைரசி. ஓகே அப்ப மதன் ப்ரோ சொல்லிருங்க. அண்ணா இல்ல இல்லைன்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். நான் வாட்ஸ்அப் பண்றேன். என்ன ப்ரோ, ஜிபியூ ஹிந்தி ரிலீஸ்ங்கிறங்காட்டி அது ப்ராப்ளம் ஆகுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டாருங்க அவரு, விடுங்க. இல்ல சரி, ஓகே. ஒரே நான் சொல்றேன். இப்போ ஹிந்தி பிலிம்ஸ்க்கு என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது என்ன சொல்றேன், நான் சொல்லியிருந்தேன்ல தமிழ் பிலிம்ஸ்க்கு அது வந்து அது ஹிந்தி டப் இருந்தாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த தமிழ் பிலிம்ஸே ஹிந்தி டப் இல்லாம அந்த பைரசி நடக்குது இப்போ ரீசெண்டா அந்த ஒரு ஃபிலிம்க்கு. ஸோ அதுதான், அதுக்கு மேல சொல்ல முடியாது. சரி, பிரகாஷ் ப்ரோ. ஆழ்ந்த அனுதாபங்கள் ப்ரோ. அது எனக்கு பிரகாஷ் ப்ரோ இருக்காரா இல்லையா? இருப்பாரு. இல்ல எதுக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க என்னன்னு. அவர் எதுக்கு சொன்னான்னு தெரியல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மிக்க நன்றி ப்ரோ, எனது தலைவன் படத்தை பாராட்டி ரைட்டை எழுதியதற்காகவும் ஸ்பேசியல் பேசியதற்காகவும். நான் சொன்னேன்ல ப்ரோ, பழைய பாலைய படம் மாதிரி இருக்காது, ஆனா சிம்பிளான கதை தான், ஆனா பார்த்தவங்களுக்கு போர் அடிக்காதுன்னு சொன்னா இல்லையா? கரெக்டா இருந்துச்சா ரிவ்யூ? இல்ல எனக்கு கரெக்டா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து நான் வந்து படம் பார்த்தது எனக்கு நான் நேத்து அதை பத்தி நிறைய பேசணும். நீங்க ஃபுல் ரெக்கார்ட் கேட்டேன் 2 நாளுமே கேட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் என்னை தேடினீங்களே, எங்கடா என்னையே தேடுறாங்க. உங்களுக்காக தான் இல்ல, உங்களுக்காக தான் அந்த படத்தையே பார்த்தேன். என்ன ஸ்பேஸ்ல பாருங்க நீங்க இல்ல, அதுக்காக தான் பார்த்தேன். அதுக்காக ஓகே. இல்ல தெரிஞ்சு அது சும்மா ஒரு ஃபன்னுக்காக. என்னையே தேடுறாங்க, அந்த ஒரு மீம் இருக்கும்ல, அந்த மாதிரி. பாத்தீங்களா ப்ரோ, ஒவ்வொன்றுமே வால்பேப்பர் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சுல்ல அது, அந்த ஃப்ரேமிங். பிரேமுங்க பயங்கரமான பிரேம். விஜய் கார்த்திகன் அவர் முரட்டத்தனமா ஒர்க் பண்ணியிருக்காருங்க. உண்மையாலுமே ஜெயிலர்ல வந்து முரட்ட ஒர்க்கு. அந்த நான் கண்டெய்னர் கவுந்ததுக்கு அப்புறம் ஏன்னா ஒரு ஸ்டார் ஹீரோஸ்க்கு எப்படி ஃப்ரேம் வைக்கணும் நல்லா ரசிச்சு வைக்கிறாரு. என்ன சீனியர் ஹீரோஸ் ஸ்டே பண்றாரு. அடுத்தடுத்த ஹீரோஸ்ட பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அவருடைய ஒர்க்கு பேசப்படும், ரசிகர்கள் பாராட்டுவாங்க, பல படங்கள் கிடைக்கும். பார்ப்போம் ஜெயிலர் 2க்கு அப்புறம் எல்லாம் மாறுதான்னு பார்ப்போம். இன்னைக்கு ஏதோ வருதுன்னாங்களே ஜிபியூல, இல்லையா? எதுவும் இங்க பேசிட்டாங்க, அவங்க அபிஷியலா சொல்லல. இல்ல வரும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். மணி 8:30 ஆகுது, எப்போ விடுறாங்கன்னு வெயிட் பண்ணுவோம். என்ன ஒண்ணுன்னா ஒரு நேற்று பேசிட்டோங்க அதை பத்தி. இந்த குழப்பம் தாங்க ஓடிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அந்த குழப்பம் தான் இன்னமும் ஓடிட்டு இருக்கு. இல்லைன்னா முன்கூட்டியே அறிவிப்பு வந்து சாயங்காலமே அப்டேட்லாம் வந்திருக்கணும். பார்ப்போம், வரட்டும், விடுங்க. பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு அப்டேட் இருக்கா ஜிபில இருந்து? குட் மார்னிங் ஆல். இல்ல எனக்கு புரியல, இப்ப அதை பத்தி தானே பேசிட்டு இருந்தேன். இல்லைங்க, மேல கடை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி மேல ஏதாவது எழுதி போட்டிருக்குங்க. ஜிபியூ அப்டேட் வரும் வரை அப்படின்னு ஏதாவது போட்டுருங்க. எல்லாம் அதுக்கு தான் வெயிட்டிங்ல இருக்காங்க. இல்லைங்க, ஆக்சுவலா ஜிவி பிரகாஷ் வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு விடுறதா தான் அதுக்கு ஒரு டீம்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க.
ஒரு அவர் தான் சொல்ல போனா இது வரைக்கும் வந்து பாட்டு வந்து தேஷ் செட் பண்றாரு, இவர் வந்து பிஜிஎம் மட்டும் பண்றாருன்னு ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துச்சு. அப்புறம் இவரு ஒரு 2 பாட்டு போடுறாங்கன்னு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சம் எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அதனால வெயிட்டிங். வரட்டும் வரட்டும் ஓடுது. வந்ததுக்கப்புறம் பேச அதாவது அதாவது இப்ப திரிஷா வந்து அஜித்தை பார்த்து ஷாக் ஆன மாதிரி இப்ப நம்ம இந்த ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் டைரக்டரா அப்படின்னு நம்ம ஷாக் ஆகணும். அதுதான் அப்டேட்டா? அதாவது அவங்க அஃபீஷியலா விடலைங்கிறத அஃபீஷியலா சொல்ல போறாங்க. அதுதான். அதுல உங்களுக்கு அப்டேட் வேணாம்னா நீங்க பார்க்காதீங்க. அது அவ்வளவுதான், டோட்டலா முடிஞ்சுச்சு. திரும்ப எல்லாரும் சொல்றதே திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க அபிஷியலா எல்லாத்தையும் அவங்க ஒரு ஜிவி பிரகாஷ் ஒரு மியூசிக் டைரக்டர் நல்ல ஒரு வளர்ந்து வர அவரு மியூசிக் நேத்து எல்லா ராத்திரி லாங்குவேஜ் பண்றாரு. ஒருத்தர் அவரோட ஆசையை சொன்னார்ல, வர்றவங்க எல்லாம் அஜித்தை பார்த்து ஷாக் ஆகணும், கடைசியா ஏகே ரிவீல் பண்ணணும்னு. அதை ட்ரோல் பண்றாரு. நேத்து ஒருத்தர், நேத்தா சனிக்கிழமை நினைக்கிறேன், நான் ரெக்கார்டிங் தான் கேட்டேன். சனிக்கிழமை சொன்னாருங்க. நான் சொல்ல போனா அந்த ஒரு எதிர்பார்ப்புலயும் தாங்க இருந்தேங்க. இப்ப திரிஷா இன்ட்ரோ வந்துருச்சு, நீ அடுத்து ஒவ்வொரு கேரக்டரா ஒவ்வொரு இதா கொடுத்து டெய்லி லைனா அப்டேட்டா வச்சு இது பண்ணிருப்பாங்க. அந்த வகையில இது வரப்போகுது போல, இப்போ ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு இது வரப்போகுது போல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா வெந்த பொண்ணுல வேலை பார்த்த மாதிரி பிரகாஷ் ப்ரோக்கு நான் கொஞ்சம் இது பண்ணிட்டேன் போல. சாரி ப்ரோ. நீங்க சொன்னது வேற மாதிரி தான் இருந்தது. இல்ல நீங்க சொன்னது வேற மாதிரி தான். நான் 2 3 நாளா உங்க ஸ்பீச்சை கேட்டுட்டு தானே, புதுசா கேட்கல. இல்ல கேட்கும்போது தெரியும்ல என்ன டோன்ல கேட்கறீங்கன்னு தெரியும்ல எனக்கு. 2 3 நாளாவா? நீங்க ரொம்ப நாளா பேசிட்டீங்க. ஆனா 2 3 நாளா நீங்க பேசுற டோன் சரியில்லை, அதுதான் கேட்டேன். பரவாயில்ல, சரி ரைட், அடுத்தது வாங்க, அடுத்தது போவோம். Bro, I will check adding the supervisor group. ப்ரோ நீங்க பேச பிரேக் ஆகுது. Adding a supervisor group in option. அவரு அந்த பக்கம் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு, மைக் ஆன்ல வச்சுட்டு. யாரு அஜித் குமார். அவருக்கு மட்டும் மியூட் போட்டு விடுங்க. போட்டேன். சரி, அடுத்தது பேசுவோம். யாரா பேசுங்க. இன்னைக்கு ஏதோ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொண்டு வரேனாரு நம்ம ஆர்ஜே ப்ரோ. கேக்குதுங்களா பிரகாஷ் ப்ரோ? ஹலோ, கேக்குது பேசுறீங்களா? கத்தி. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க ப்ரோ. ஜிபியு டீசர் ரோகிணில ஸ்கிரீன் பண்ண சொல்றாங்க. உண்மையா ப்ரோ? ஜிபியு டீசர், அதுக்கப்புறம் என்னன்னு தெளிவா கேட்கலையே. ஜிபியு டீசர் ரோஹிணில ஸ்கிரீன் பண்றேன்னு சொன்னாங்களே, உண்மையான்னு கேக்குறாரு. போஸ்டர் பார்த்தேன். யாரோ ஒரு எடிட்டர் தூக்கி அவங்க எடிட் மாதிரி போட்டு ஒரு போஸ்டர் ஒன்று பண்ணியிருந்தாங்க. பட் டீசர் ரிலீஸ் டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரோ தெரியும். ஆக்சுவலி இப்போ இருக்கிறது வந்து இந்த சென்சார்ட் வெர்ஷன் மட்டும்தான் தியேட்டர்ல ஸ்க்ரீன் பண்ணணும் இருக்கு. பட் அவங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போஸ்ட் போட்டிருக்காங்களா? ஆமா ப்ரோ. இல்ல, ரோகிணி ஐடியில இருந்து ரெக்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. ராகுல் கூட மந்த் எண்ட் பண்ணலான்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஓ ஓகே. அதே மாதிரி இன்னொன்னு ப்ரோ. சொல்லுங்க. SK24 வந்து பேஷன் ப்ரொடியூஸ் பண்ணாத மாதிரி சொல்றாங்க. SKவே ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி, அதுவும் உண்மையா? அந்த நியூஸ் நானும் கேள்விப்பட்டேன். பட் அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ஆனா பேஷன் ஸ்டுடியோஸ் பண்றது SK24 இருக்குமான்னு எனக்கு ஷுவரா தெரியல. பட் அது சிபியோட ஃபில்மா இருக்கும்னு தோணுது. பேஷன் ஸ்டுடியோஸ் 2 படம் பண்ண போறாங்க. பேஷன் ஸ்டுடியோஸ் 2 படம் பண்ண போறாங்க எஸ்கேவோட. ஒன்னு வந்து சிபியோட, இஃப் ஐ எம் நாட் ராங், அந்த இன்னொரு படம் இதுவா தான் இருக்கும். இவருக்கு குட் நைட் டைரக்டர். அது கன்ஃபார்மா தெரியல, ஆனா 2 படம் பண்றாங்க. ஆனா 2 படம் எஸ்கே பண்றாங்க. குட் நைட் டைரக்டரோட படம் பண்றது கன்ஃபார்ம். அது SK24ன்றது கன்ஃபார்ம். பட் அது எஸ்கே தான் ப்ரொடியூஸ் பண்றாரான்றது எனக்கு தெரியல. பன்னி ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ இருக்காரா? சொல்லுங்க இருக்கேங்க. இல்ல ஒரே ஒரு டவுட். நீங்க விஜய் ஃபேனுக்குனால கேக்குறேன். அப்புறம் எதுவும் சண்டை போர்க்கா கேட்கல அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நானும் விஜய் ஃபேனுக்கா கேக்குறேன்.
இன்னைக்கு ரமேஷ் இருக்கார்ல, சொல்லுங்க சொல்லுங்க. ரமேஷ் பாலா, அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாருல இன்னைக்கு, ஆமா. பாத்தீங்களா? ஆனா அந்த 3 பாக்ஸ் இயர்ஸ் ஆஃபீஸா அந்த பாக்ஸ் இல்ல 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 பாக்ஸ் ஆஃபீஸா நமக்கு பக்கத்துல வராதீங்க. அது இல்ல வேணாம், நான் நமக்கு அது கணக்குலாம் ஆகாது, கேட்கல, அந்த நான் பக்கமே கணக்கும் வேணாம். அப்படிலாம் கேட்கல, இல்ல நான் கணக்குலாம் கேட்கலங்க. எனக்கு என்ன டவுட்னா, அந்த கிங் ஆஃப் ஓப்பனிங்கிறது எப்பயில இருந்து சொல்றாங்க, இல்ல எந்த படத்துல இருந்து சொல்றாங்க, அந்த மாதிரி கேட்கறேன். அவர் அப்படி எப்படி சொல்றாங்க, எப்படிலாம் சொல்றாங்கன்னு கேட்கல, எந்த படத்துல இருந்து அவர் சொல்றாங்க. அமர்கலம்ல இருந்து நினைக்கிறேன். ரெட்டுன்னு அமர்கலம் நினைக்கிறேன் ப்ரோ, டைம்ல இருந்து ரெட்டு. சொல்றாங்க. இல்ல இல்ல அமர்கல் டைம்ல ரெட்டு. இருந்து சொல்றாங்க. அமர்கலம் அமர்கலம் தான் சொல்லுவாங்க. அந்த டைம்ல இருந்து. ஆமா, பயங்கரமா இருக்கும், ஓப்பனிங் பயங்கரமா இருக்கும். அப்பல இருந்தே சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த அமர்கலம் டைம் நினைக்கிறேன். இந்த இல்ல இல்ல, அமர்கலம் அமர்கலம் தானே, டைம்ல இருந்து சொல்றாங்க. அமர்கலம் தான். அது என்னன்னா, அஹ், இப்போ விஜய் சார் ரஜினி சாருக்கும் ஓப்பனிங் இருந்துச்சு. ஏன் அஜித் சாரை சொல்லுவாங்கன்னா, கன்சிஸ்டண்டா படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை எந்த விதமான டாக்ஸ் எது வந்தாலுமே அவருக்கு ஓப்பனிங் நல்லா இருக்கும். இப்போ டேரக்டர் காம்பினேஷன் இந்த டேரக்டரோட பண்ணாதான் அப்படி இருக்காது. அவர் யாரோட பண்ணாலும் அது அஜித் சார் படம்னா அது ஓப்பனிங் நல்லா இருக்கும். அதுவும் அந்த டைம்லலாம் எல்லா படமுமே பயங்கரமா இருக்கும். அது அமர்கலம்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அமர்கலம்ல இருந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு மாஸ் ஹீரோவா ஆயிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் படம் எல்லாம் பண்ணியிருந்தாலும் அது ஒரு 25th ஃபிலிமா அமர்கலம். அந்த டைம்லாம் நான் ரொம்ப சின்ன பையன், ஆனால் தியேட்டர்ல பார்த்தவங்களாம் சொல்லுவாங்க அது ரொம்ப கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு. அதுல இருந்து எல்லா படமுமே ஓப்பனிங்கா ரொம்ப பெருசா தான் இருக்கும். அதுவும் பில்லாலாம் வரப்ப அது பீக்குக்கு போயிடுச்சு. அந்த காரணத்தினால சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இல்ல அந்த போஸ்டர் பார்த்தானே எனக்கு இது கேட்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு தெரியும், நீங்க அப்படிலாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்கன்னு, பிடிக்காது. ஓகே. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் கம்பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எதுவும் இப்ப நடிக்கிறதுல இருக்கா, இது உண்மையிலே அவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு? தலைவா அவங்க எங்க தலைவா போனாங்க? கீர்த்தி சுரேஷ் கம்பேக் நடிக்கிறதுக்கு எங்க இருக்கு, அதான் கேட்க. கம்பேக் கம்பேக் கொடுக்கறதுக்கு போகவே இல்லையா? கொண்டாடுறத சொல்றேங்க, படத்தை பார்த்து கொண்டாடுறத சொல்றேன், வேற நடிகர் ஒண்ணும். திலகம் மாதிரி கேக்குறீங்க? ஆமா, இப்ப நீங்க ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டீங்கல்ல, சாய் பல்லவி, கீர்த்தி சுரேஷ், அப்புறம் ராஷ்மிகா ராஷ்மிகா. மந்தனா 3 பேர் ஸ்டேஜ்ல நின்னு பேசுவாங்க. சாய் பல்லவிக்கு எவ்வளவு அப்ளாஸ் கிடைக்கும். ஆமா ஆமா, தெலுங்கு ஸ்டேஜ் கீர்த்தி சுகுமார் வந்துட்டு சுரேஷ்க்கு ஒரு இல்லையே. சின்ன பவன் கல்யாண்னு அட்லீஸ்ட் சொல்லியிருப்பாரு. அது பாதி பேராவது கை தட்டுற மாதிரி ஒரு படம் அவங்களுக்கு ஒரு கம்பேக் இருக்கணும், அப்படி சொல்றேன். கம்பேக்னா அவங்க எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்ல, அந்த அப்ளாஸ் வாங்குற அளவுக்கு இன்னும் வரலையே, அதுக்காக கேட்கறேன். அப்படி எதுவும் ஸ்கிரிப்ட்ல நடிக்கிறாங்களா? ரிவால்வர் ரீட்டா நடிக்கிறாங்கன்னு தெரியும், வேற எதுவும் இருக்கா ஃபியூச்சர்ல? பேபி ஜானும் ஒர்க் அவுட் ஆகல ஹிந்தில, அதுக்காக கேட்கறேன். இல்ல, ரிவால்வர் ரேட்டா இன்ட்ரெஸ்டிங்கான கதைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன லைன் அப் இருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஃபேன்ஸ் இது பண்றது, அது வந்துட்டு இங்க எத்தனை ஹீரோயின்ஸுக்கு இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நான் நயன்தாராக்கு தான் பார்த்துருக்கேன். அதாவது ஃபேன்ஸ் வந்துட்டு ரொம்ப கிரேசியா போய் ஆந்திரால வந்துட்டு சாய் பல்லவிக்கு ஒரு பெரிய கிரேஸ் இதுக்கு இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ அந்த நீட் பார்த்துட்டு நிறைய பேர் அந்த ரம்யாங்கிற பொண்ணுக்கு, எத்தனையோ 2 3 பேர் இருக்காங்க, அந்த ரம்யாங்கிற பொண்ணுக்கு அப்ரிசியேஷன் பண்றாங்கல்ல, நல்லா அந்த நல்லா மாதிரி இருக்குன்னு ஒரு இது. அந்த மாதிரி ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட கீர்த்திக்கு எனக்கு தெரியும் சமீப காலத்துல வரல, அதுக்காக தான் கேட்கிறேன். எனக்கும் அவங்களுக்கு பிடிக்கும். தலைவா, இப்ப நான் ஒண்ணு சொன்னா எல்லாரும் அடிப்பாங்க, பரவாயில்ல இருந்தாலும் சொல்றேன். இந்த படம் எனக்கு உண்மையாலுமே பிடிச்சது தலைவா. ரகுதாத்தா அந்த படம் காணாம போயிடுச்சு தலைவா. வந்ததும் தெரியல போனதும் தெரியல தலைவா. நீங்க சொன்னனாலதான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், தங்கலான் நானும் ஏங்க, பார்க்கிறேன். அந்த டிமாண்டி காலனி முன்னாடி தங்கலானே மறைஞ்சிருச்சு, அப்புறம் இதெல்லாம் ஏமாத்திரம். பேசுறீங்களா யாராவது? இல்ல இல்ல ப்ரோ, ஸ்ரீனிவாசன் ப்ரோ கிட்ட எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளாவே. அவர் அதிகமா ரீட்வீட் தான் பண்ணி வச்சிருக்காரு, ஆனா ப்ளூ டிக் வாங்கி வச்சிருக்காரு, எதுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளா. கேளுங்க கேளுங்க. அதான் கேட்டேனே, அவர் ஃப்ரீயான பதில் சொல்லுவார். எப்படி பைக் ஓட்டிட்டு இருப்பாரு. சரி, நான் ஒரு டவுட் கேட்டுறேன். இந்த சங்கராந்திக்கு வஸ்துனாவை அக்ஷய்குமார் ரீமேக் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு ட்வீட் வந்துச்சு, அது உண்மையா? ஆத்தாடி ஆத்தா, தெரிலங்க. இல்ல இல்ல, ரீமேக் பண்ண மாட்டாரு. இனிமேல் ரீமேக்கே பண்ண மாட்டாரு. எல்லா படத்தையும் ஹிந்தியில தூக்கி போடுறாங்க சவுத்துல வர்றது. ஓகே ப்ரோ, அங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆகுதா நாட்டுலாம்? சின்ன சின்ன படமா ஆகுதா? ரிலீஸ் ஆகுதே ப்ரோ. இல்ல இப்போ இப்ப விஷால் நம்ம ப்ரோக்கும் வாரம் வாரம் சுகுமார் ஆகுது, ப்ரோக்கும் அது மாதிரி ஸ்பீக்கர் அங்க கொடுங்க. ஆகுதான்னு கேக்குறேன். சாரி ப்ரோ. ஹலோ ப்ரோ, கேக்குதுங்களா? ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க ப்ரோ. கிஸ் எப்ப ப்ரோ பிளான் பண்றாங்க? கிஸ்ஸா? மூவி மார்ச் என்ன அப்டேட் ஒண்ணுமே வரல. மார்ச் தான் நானும் கேள்விப்பட்டேன்.
இல்ல மார்ச்னு தான் அவங்களும் சொன்னாங்க. இப்போ வீர தீர சூரன் வந்து 27 வரலன்னா அது 27 கிஸ் வந்துடும். டீசல் ப்ரோ. டீசல் வந்து எனக்கு தெரியலங்க. அது இப்போ அவங்க வந்து 2 வருஷம் முன்னாடி படத்தை எடுத்து முடிச்சுட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டு, ஃபர்ஸ்ட் சிங்கிள் 1 வருஷம் முன்னாடி விட்டு இப்பதான் செகண்ட் சிங்கிள் விட்டுருக்காங்க. அவங்க எப்போ வருவான்னு தெரியல. அதுக்கு ஃபர்ஸ்ட் எமோஜி கிங் வந்துட்டாரு. 2 நாள் வந்து பயங்கரமான இன்ப சுற்றுலா சென்று வந்து திரும்பி இருக்கிறார். அவர் வந்து அவருடைய கருத்துக்களை கேட்போம். 2 நாளுக்கான செய்திகளுக்கான கருத்துக்கள் வந்து பல கருத்துக்கள் வச்சிருக்கிறாரு. பிரகாஷ் ப்ரோ, அது ஒரு பழைய காமெடி வரல, அந்த மேடையில பேசிட்டு இருப்பாங்களே, இப்ப மைக் என் கைக்கு வரலன்னு கவுண்ட் பண்ணி சொன்னேன், அந்த ஆளை பேச சொல்லியா அப்படின்னு. ஓப்போ என்னென்ன ரீல் விடணும் விடு. எல்லைக்கு இந்த சும்மா வருஷம் ப்ரோ வந்துருமா? சொல்லுங்க. எல்லைக்கு டவுட்டு. அது என்ன ஷூட்டிங்கே இன்னும் ஃபுல்லா முடியல என்ன bro, இந்த வருஷமும் வராதா? எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த படம். சம்மர் அதாவது சம்மர்னு போட்டாங்களே இல்ல ப்ரோ. அந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை இல்லை. அந்த படத்துல வந்து எனக்கு வந்து 2 விஷயம். ஏன்னா வந்து ஒரு டைரக்டரா கோமாளி வந்து செம்ம ஹிட்டு. ஒரு நடிகரா டைரக்டரா டவுட்டுட்டே மொரட்டு ஹிட்டு. ஒரு ரைட்டராகவும் நடிகராக மட்டும் இந்த படம் மொரட்டு ஹிட்டு. கிட்டத்தட்ட வந்து ஹீரோவே பேக் டு பேக் 100 கோடி அடிக்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். மொரட்டு ஸ்பீடில் போயிட்டு இருக்க மனுஷனுக்கு விக்னேஷ் சிவன் ஸ்பீடு பிரேக்கை அந்த போடாமல் இருக்கணும். அப்படி போடாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டில் கண்டிப்பாக வந்து பிரதீப் ஏதாவது அந்த கன்சல்டிங் இல்லை வந்து ஒரு ஏதாவது திருத்தங்கள் பண்ணி, இல்லை அவருக்கு அவரே பட்டிட்டிங்க பத்து இல்லை பாலிஷ் போடுறது எல்லாத்தையும் போட்டாருன்னா விக்னேஷ் சிவன்கிற அந்த ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இல்லாமல் போயிடும். அதையும் தாண்டி ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ண போகிற ஒரு படம் செம்ம படம் கேள்விப்பட்ட வகையில் அந்த கீர்த்திஸ்வரன் சொல்லி ஒரு டேரக்டர் சொல்கிறாங்கல்ல, அதாவது மமிதா பைஜு. மமிதா பைஜு வந்து மைத்ரி மேக்கர் தயாரிக்கிற படம். ஷூட்டிங் படம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க bro, அப்படியா? இல்லை அது இல்லை 10 நாள் 20 நாள் ஷூட்டிங் போயிருக்காங்க, அவ்வளோதான். அந்த படம் இன்னும் பெண்டிங் தான், இனிமேல் தான் எடுக்க வேண்டிய புதுசாக இருக்கு. அந்த படத்து மேலே இண்டஸ்ட்ரியிலே நல்ல டாக்ஸ் இருக்கு, நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதனால் வந்து எப்படியாவது இந்த ஒரு படம் தாண்டிட்டார் அப்படின்னா அவர் வந்து அன்ஸ்டாப்பபிள் தான். சரி சுகுமார் ப்ரோ சொல்லிருங்க. வணக்கம் ப்ரோ. ஏன் அமைதி காக்கிறீர்கள்? நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, வாங்க வாங்க அதனால வாங்க. வந்து மொரட்டு வைபா 2 நாள். ஆமா நல்ல வைப் ப்ரோ. நல்ல ரைட்டு வைப். நடத்துங்க நம்ம ஊர் நடத்துங்க. மாதிரி இல்ல, அது மாவீரன். இங்க வாங்க, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். நானு நான் வந்து நான் சொன்னதை அதை எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா எடுத்து வந்து நடத்துறேன். இருங்க, நீங்க மட்டும் அனுபவிக்கிறீங்கல்ல. இல்ல ப்ரோ, உண்மையிலேயே நல்லா இருந்தது. நான் வந்து மாவீரன் மாவீரன் பேசணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். வந்து ஷார்ட் டைம்னால. சுகுமாரண்ணா குட் ஈவினிங். வணக்கம் விஷால், வணக்கம். எப்படி இருக்கீங்க? லாங் சீன் நல்லா இருக்கேன். டைம். ஆமாப்பா, டூர் போயிருந்தேன் சிக்மங்களூர் சூப்பர்ண்ணே. வரையும். அதனால போயிட்டு சிக்மங்களூரா? ஆமா சூப்பர்ண்ணே. போயிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு காலையில தான் வந்தேன். டிடாக்சிஃபிகேஷனா? கிட்டத்தட்டன்னு வச்சுக்கலாம். சூப்பர் சூப்பர். நல்லா இருந்தது. கிளைமேட் தான் கொஞ்சம் இதுவா இருந்தது. வெயில் இருந்தாலும் பெருசா நம்ம ஊர் அளவுக்கு தெரியல. ஆனா நல்ல ஒரு ஒரு இதுவா இருந்தது. எதுவுமே கேட்ச் பண்ண முடியல, என்ன அப்டேட்னு கூட எதுவுமே தெரியல பெருசா. வந்துட்டு அந்த குட் பேட் அக்லி அப்டேட் மட்டும் தான் வந்து த்ரிஷா கேரக்டர் இன்டர்வியூஷன் அப்போ மட்டும்தான் வந்து, அதுவும் 7 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயுமே கார் மூவ் பண்ணாத, எங்க போனாலும் டவர் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கார் அங்கேயே நிறுத்தி வச்சு ஒரு வெயிட் மணி நேரம் வெயிட் பண்ண பண்ணி வந்து என்னடா அது வரல அப்படின்னு பார்த்தா ஒரே இதுவாயிடுச்சு. அதுக்கப்புறமா பிரகாஷ் பதம் போட்டாரு 8 மணின்னு வந்து ஏதோ போட்ட அப்புறம் தான் சரி அப்ப 8 மணியா, ஓகே இதுவும் தவறாம வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி 8 மணிக்கு முன்னாடி வந்து காரை நிறுத்தி. நான்லாம் அப்ப டிராகன் படம் தியேட்டர்ல பாத்துட்டு இருந்தேன். அப்பப்ப 7க்கு அப்புறம் அப்பப்ப பாத்துக்கிட்டே இருந்தேன். படம் ஓடிட்டு இருக்கும் போதும் இப்பயாவது அப்டேட் வந்துருச்சா. எப்படி போச்சு வீக்கெண்டு பிரகாஷ் ப்ரோ? நல்லா போச்சுண்ணே. நேற்று லாஸ்ட் 1 மணி நேரம் ஸ்பேஸ் செம வைப் ப்ரோ, கேளுங்க. இதெல்லாம் பிரகாஷ் ப்ரோனா எல்லாருக்கும் ஸ்பேஸ்ல தான் கேட்கறேன், பொதுவா எல்லாருமே சொல்லலாம். நல்லா போச்சுண்ணே, சூப்பரா போச்சு. அதுவும் நேற்று வந்துட்டு ஒரு இசை கச்சேரி நடந்துச்சு நைட் ஒரு மணி நேரம் ஸ்பேஸ்ல. இசை கச்சேரினா கண்டிப்பா மணிமேகலை வந்திருப்பாங்களே. இல்ல நானும் பிரகாஷனும் தான் இசை கச்சேரி நடத்தணும். இல்ல ரீஃபண்ட் கேட்டாங்க. புதுசா இருக்கே, நம்ம ஸ்பேஸ்ல இப்படி எல்லாம் பண்ணீங்களா என்ன? ஆமா ஆமாண்ணா, நீங்க வேற இன்னைக்கு காப்பிரைட் வர அளவுக்கு பண்ணிருக்காங்க ப்ரோ.
அதை விடுங்க, பரணி ப்ரோ ஒரு பாட்டு ஒண்ணு சூஸ் பண்ணாரு. என்ன பாட்டா இருக்கும் சொல்லுங்க, எந்த வருஷம் வந்ததா இருக்கும்? பரணி என்ன, அவன் 2K கிட்டுப்பா, அவன் இப்ப வந்த படமா தான் இருக்கும். அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு அதுலதான் இருந்தோம். நம்மள சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. அப்படி என்ன பரணி? சொல்லுங்கண்ணா, அது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்ண்ணா. என்னப்பா நீயே வா. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா, அதனால எங்க என்ன பாட்டுன்னு சொல்லுங்க அவருக்கு. இல்ல 4 கெஸ் வரி தான், பண்ணிட்டு திரும்ப ஒரு வாட்டி சும்மா. பாடிருங்க. நான் பாடலாம் மாட்டேன், ஏற்கனவே அந்த கலாச்சிட்டாங்க. கலாய்க்கலாம் இல்ல வெண்மேகம் தலைவா, இது பெண்ணாக கொஞ்சம் ஆனா அந்த பாட்டு. என்னது? வெண்மேகம். நான் யாரு நீ வெண்மேகம் பெண்ணாக. அது ரொம்ப பழசு ஒண்ணும் இல்லப்பா. ஓ அப்படி வரீங்க. அவருக்கு சரி பழசு தானே, இல்ல இல்ல, அவருக்கு பழசு தானே. நானே லவ் ஃபெயிலியர் சாங்னே நான் வந்து அப்படி அபூர்வ சகோதரர் லெவல்ல போயிட்டேன். உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன்னு பாடுவானோ அப்படின்ற அளவுக்கு நான் யோசிச்சேன். அவ்வளவு மேல ஏன்னா நீங்க இல்லப்பா, வேற, அவ்வளவு மேல இல்ல. இன்னொரு song- நீங்க இல்ல அப்படித்தானே இன்னொரு சாங் சொன்னீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லவ் ஃபெயிலியர் சாங் கிடையாது, பட் இருந்தாலும் வந்து ரஜினிகாந்த் சாங் எனக்கு பிடிக்கும். எங்க எங்க ஊரை தெரிஞ்சுக்கிட்டே உலகம் உலகம் ஏப்பா புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. அந்த பாட்டு பிடிக்கும் ஆக்சுவலா. நான் அந்த கூட படம் பேர் சொல்லு என்னம்மா பார்க்கலாம். பரணி அந்த அந்த பாட்டு படம் பேர் சொல்லு. சொல்லுவீங்களா நினைச்சேன். பாட்டு பிடிக்கணும்ல, அந்த படம் பேர் சொல்லு. அது ஒரு தனுஷ் பட டைட்டில். எஸ், படிக்காதவன். மாவீரன். அவன் விட்டா அவன் எப்படி சொல்றான்னு பாக்கலாம்னா அதுக்குள்ளேயே நீ க்ளூ எல்லாம் கொடுக்குற. எங்க தங்க மகன் இருக்கு, பொல்லாதவன் இல்ல இல்ல, இருக்கு. அந்த அந்த படம் பார்த்திருக்கேன் ஆக்சுவலா. இல்ல அந்த படம் நான் பார்த்திருக்கேன், எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. சரி இருப்பா, நான் மாவீரன் ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்றேன். கேளு எதிர ஏந்து மகா. மடி. சுமார் சுமார் ப்ரோ, மடியா யார் ப்ரோ அந்த டைரக்டர்? தெரிக்க, அது சொல்லுங்கண்ணா. யோ யோ தேரிக்க போப்பா, வந்துட்டு. அது வந்து அது அவரு வந்து சும்மா சொன்னாருப்பா. அதான் அது அதுக்கு வந்து அர்த்தமே அதுல சேராது. கிடையாதுன்னாரு. அது அப்ப கன்னடம் இல்லையா? அது கன்னடம்லாம் தமிழ் வேர்டு கிடையாதுங்க. தான் ப்ரோ, ஹத்தரிக்க அப்படின்னு அது தமிழ் வேர்டு தான். ஆமா, திடீர்னு வந்துட்டு அங்க ஏதோ ஒரு இதுல வர இடத்துல நிதாங்கா அப்படின்னாங்க. ஏதோ தமிழ் வார்த்தை மாதிரியே கேட்டுச்சேப்பா. ஆமாப்பா, நிதாங்கானா நிதானமா போன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, ஓகே. அப்புறம் நான் கேட்டேன், பசிக்குதுன்னா என்னன்னு கேக்குறது அப்படின்னா ஹசி அப்படின்னாங்க. ஓ ஒட்டி பசிய ஹசி வந்து தட்டின்னுவாங்க. அதுதான், பசிய வந்துட்டு ஹசி. ஓ வாவ், நல்லா இருக்குப்பா அப்படின்னு. ஆனா கிட்டத்தட்ட தமிழும் தெலுங்கும் கலந்து இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கும். மலையாளமா அப்படிதான் இருக்கும். தமிழ் பழைய காலத்து தமிழ் words இல்ல இல்ல, அது இல்ல அது தெரியும். இல்ல இந்த சவுத்துல 4 லாங்குவேஜ்மே கிராஃப் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமா கரெக்ட். கரெக்ட். நானு கொஞ்சம் தான் டிஃபரெண்ட். பெங்களூர் நிறைய போயிருக்கேன். அதனால வந்து பெங்களூர்ல மோஸ்ட்லி நான் நிறைய ஹிந்தி கேள்விப்பட்டிருக்கேன். பேசுவாங்க கன்னடம் பேசுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு இங்கிலீஷ் ஹிந்தி நிறைய தெரியும். நான் நேத்து போனதெல்லாம் சிக்மங்களூர். அங்க வந்து நிறைய பேருக்கு வந்து ஹிந்தியும் தெரியல, இங்கிலீஷும் பெருசா பேச மாட்டாங்க. ஒரே இந்த லாங்குவேஜ் தான். எப்படி நம்ம டிபிக்கல் வில்லேஜ் செய்யற ஏந்து தமிழ் ஒரு மகான்ட்டாங்களாண்ணா ஃபுல்லா. பயங்கரமா பயங்கரமா பேசுறாங்க. நம்ம தமிழ் வந்து எப்படி எப்படி சொல்றது, நம்ம அவங்களுக்கு புரியுது நம்ம தமிழ். ஆனா நம்மளுக்கு தான் அவங்க அவங்க பேசுறது புரிய மாட்டேங்குது. ஆனா இந்த நான் வந்து பெங்களூர்ல உடனே செட்டில் ஒரு கேங் ஆகிறவங்கள கூட போயிட்டு KGF 2, மேக்ஸ், காந்தாரெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம், நீங்க என்னென்ன தமிழ் படம் பார்த்திருக்கீங்க அப்படின்ட்டு வந்து கேட்க போய் என்ன அவங்க சொன்னாங்க? அதோட பெரிய லிஸ்டா போடுறாங்க அவங்களுமே. அண்ணா அங்க நிறைய தமிழ் படம் கர்நாடகால ஓடணும் ஃபுல்லா சூப்பரா. பாத்தீங்கன்னா விஜய் படம் பாப்பாங்க மோஸ்ட்லி. நான் அங்க ஒர்க் இல்லப்பா, ரஜினி பண்ணும்போது பெரிய நான் வந்து சவுண்ட் அவங்க ப்ரோங்க. அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா வந்து அவங்க வந்து பெரும்பாலுமா கர்நாடகால நிறைய ரஜினி படம் ரொம்ப பயங்கரமா போகுமா. ரஜினிக்கு பெரிய அவங்க மார்க்குங்க அங்க. சொன்னாங்க, அது வந்து மெயினா சொன்னாங்க. அவரை வந்து ஆஹ், அவங்க அவங்க நீங்க எப்படி உங்க அங்க தமிழ்நாட்டுல கொண்டாடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாவே வந்து இங்கேயும் கொண்டாடுவாங்க ரஜினி படம் வந்தா. அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 இது இருக்கு. எங்களுக்கு வந்து அந்த அவர் படம் தான் நம்ம 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 வீட்ல இருந்து ஒருத்தர் படம் பண்றாரு அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது இது பண்ண நல்லா இருந்தது, கேட்க நல்லா இருந்தது. அவரு படம் அங்க பிச்சுக்கிட்டு ஓடும். அதுவும் ஜெயிலர்லாம் ஆமா, அது சொன்னாரு. அன்இமேஜினபிள் நம்பர்ஸ். ஜெயிலர்லாம் சொன்னாங்க, ஜெயிலர் பத்திலாம். அதெல்லாம் வந்து அவங்க பயங்கரமா பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு இதுவான். அவங்க பொறுத்தவரையும் வந்து அஹ், அஹ், இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல, லாங்குவேஜ் பேரியர்லாம் இல்ல, நீங்க தான் வந்து எங்க லாங்குவேஜ் லேட்டா நீங்க பாத்தீங்க, KGFல இருந்து நீங்க வந்துட்டு
பார்க்க ஆரம்பிச்சீங்க. நாங்க அப்படி இல்ல. நாங்க சுந்தரபாண்டியன் கன்னடா நாங்களாம் வெர்ஷன் முன்னாடி பாத்துருக்கோம்னு இருந்தே சொல்ல வேண்டியதானே. நாங்க வந்து தமிழ் மூவிஸ் நாங்க பார்ப்போம் அப்படின்னு வந்து அவங்க சொல்ல போய் ஒரு எமோஷனல் ஆகி சுகுமாரன் நீங்க என்ன சொல்லிருக்கணும், நாங்க சுந்தரபாண்டியன் கன்னடா வெர்ஷன் நாடோடிகள் கன்னடா வெர்ஷன் எல்லாம் பாத்துருக்கோம் நீங்க சொல்லிருக்கணும். நானும் அவங்களுக்கு சொன்னேன் அவங்களுக்கு பொல்லாதவன் கன்னட மூவியோட கன்னடா வருஷன் சொல்லலான்னு போனேன். பிரச்சனை ஆயிட போறோம்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்துட்டேன். ஆக்சுவலா அதுக்கு தானே அந்த பேர் டைட்டில் ஒரு மாதிரி இருக்குமே, அந்த படத்துக்கு தானே அது. ஆமாப்பா, அவங்களுக்கு ஒருவேளை தமிழ் நல்லா தெரிஞ்சு நான் இது மாதிரி எதனா பேச போய் அது அவங்களும் ஏதோ மார்க்கெட்டிங் ஏஜென்சில ஒர்க் பண்றேன்னு சொன்னாங்க. நான் பேசும்போது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு தெளிவான நிலைமையில் இல்லாதனால வந்துட்டு நிறைய வார்த்தைகள் எதனா விட்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து பேசினேன். கூட்டத்துல பச்சை சட்டை எஸ்கேப் ஆயிட்டான்னு பரணி ப்ரோ காணோம். இல்ல அவருக்கு குறைன்னு கேக்குதான், வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லி மெசேஜ் பிரகாஷ் போட்டுருக்காரு. ப்ரோ, அவர் வந்த உடனே சொல்லுங்க, கோவஸ்ட் கொடுத்துறோம். பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க எப்ப கிளம்புறீங்க, எப்போ வரீங்க? ஏன்னா நீங்க இந்த ஸ்பேஸ்ல அதை ஆரம்பிக்கவே வேணாம், ஓகேவா? நம்ம வர்றத நம்ம பர்சனலா வந்துருவோம், நம்ம பாட்டு பர்சனலா பேசிக்கலாம். இல்ல வேணாம், பரணி கோவஸ்ட் இன்வைட் கொடுத்துருக்கேன், அதை அக்செப்ட் பண்ணிருங்க. குட் பேட் அக்லி அப்டேட் என்ன ப்ரோ? நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அதை சொல்லுங்க. நீங்க தான் நான் சொல்லணும். டெய்லி ஒரு ஜிவி பிரகாஷ் அப்டேட் தான் நெக்ஸ்ட் அப்டேட். ஜிவிபி ஆன் போர்ட் கேட்க சொல்லி ஒன்னு சொல்லியிருக்காரு. உங்க சைடு தான் அந்த அப்டேட் வருமா? அதை மட்டும் கேட்டுறவா? கேளுங்க. வில்லன் யாரு ப்ரோ? ஏகே வர்சஸ் ஏகே. இல்ல வில்லன் தான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியுமே, தெரியாதா என்ன? படாதீங்க, நான் ஆன்சர் பண்ணுங்க. அவங்க சொல்லக்கூடாதுன்னு தான்ப்பா அது எடுக்கிறாங்க, அது நம்ம எப்படிப்பா சொல்லணும்? இல்ல அதான் நிறைய பேருக்கு தெரியும், சரி வேணாம் விடுங்க. இல்ல என்னைய மாதிரி ஆட்களுக்கு தெரியாது, சரி அதனால வேணாம். ஆக்சுவலா எனக்கு என்னன்னு தெரியல, இந்த ஸ்பேஸ் எப்பயுமே வந்து ஒரு 9:30 ஆச்சுன்னா ஒரு மாதிரி குறைன்னு கேட்கும். அதனாலதான் அந்த டைம். இன்னொன்னு என்னன்னா, சரி ஓகே இது வந்து சொல்றேன், பட் ஆனா வந்து யாருன்னா சொல்ல மாட்டேன். அது பிரகாஷ் ப்ரோக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவருக்கு தெரியாமலாம் இருக்காது, தெரிஞ்சிருக்கும். படத்துல ஒரு ஸ்பெஷல் கேமியோ இருக்கு, ஆனா அது யாருன்னு நாங்க இப்ப சொல்ல மாட்டேன். சரி ஓகே, நான் டீசர் அதே மாதிரி இன்னொரு இதுவுமே சொல்றேன். படத்துல வந்து ஜிவிபி வந்து சாங் கூட வந்துட்டு அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மானிட்டேஜ் சாங் வந்து அவர் வந்து கம்போஸ் பண்ணிருக்காரு. வெறும் பிஜிஎம் மட்டும் இல்லாம மானிட்டேஜ் சாங்குமே 2 கம்போஸ் பண்ணிருக்காரு. எலிவேஷன் ட்ராக் மாதிரியா? அந்த மாதிரி தான் சொன்னாங்கல்ல, செலிப்ரேஷன் லைஃப் மாதிரி பத்திக்கு வச்சு மாதிரி வச்சுங்களேன். அந்த மாதிரி எப்படி சொல்றது, அது படத்துக்கு தேவையான இதுதான், அது அவர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா வந்து டிஎஸ்பி அவர் பெண்டிங் வச்சதை வந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிமைனிங் பிஜிஎம் ஃபுல்லாவே அவர் வந்து பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு இருக்காரு. சுகுமார் ப்ரோ அவர்கிட்ட டைலர் ப்ரோ, ஒரே நிமிஷம் சாரி, சுகுமாரண்ணா நீங்க வந்துட்டு அவரோட பேசியிருப்பீங்க. கிங்ஸ்டன் எப்படி வந்திருக்கான், ஏதாவது சொன்னாரா? எனக்கு டீசர் ரொம்ப சூப்பரா இருக்கு, கிங்ஸ்டன் நல்லா இருக்கும். நான் வந்து ஆக்சுவலா வந்துட்டு படம் பார்த்தவர்கிட்ட பேசினேன். நம்ம ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலா, கோகுல் பினாய் படத்தோட சினிமாட்டோகிராஃபர். எங்கிட்ட ஆக்சுவலா வந்து அவர் தான் பேச்சு படத்தோட ப்ரொடியூசர். நம்ம எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 months முன்னாடியே வந்துட்டு அவர் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காட்டினார். அப்பயே வந்து அவர் நிறைய சொன்னார் அந்த படத்தை பத்தி. நல்லா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது அந்த படம் ஷூட் பண்றதுக்கு. அதே சேம் டைம் வந்துட்டு இப்போ ஒரு சமீபமா வந்து எனக்கு டீசர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது சொன்னாரு, ஆல்மோஸ்ட் ஃபைனல் காப்பி கிட்ட வரையும் வந்துட்டாங்களாம், நல்லா ரொம்பவே வந்து சூப்பரா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அந்த ஃபேண்டசி எலமெண்ட்லாம் வந்து நல்லாவே வந்து பார்த்தவங்க வரையும் நல்லா கிளிக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து டீசரே பயங்கரமா இருந்துச்சுன்னா, அதான் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு டீசரு. குறிப்பா விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் நல்லா பண்ணிருப்பாங்க போல, இறங்கி பார்ப்போம். இல்ல அதுதான் சொன்னாரு. அவங்க எப்பவுமே வந்து அது என்னன்னா, அது ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்லிட்டு அது சொல்லுவாங்க. உள்ள யாரு கேட்டாலுமே சொல்லுவாங்க. நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு அது நல்லாதான் தெரியும். ஏன்னா அந்த படத்தை வந்து அவங்க படமா அது வந்து உள்ள ஒர்க் பண்ற எல்லாருக்குமே அது தெரியும். சினிமான்றது வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த மேஜிக் தெரியும்.
அது ஏன்னா எல்லாருமே வந்து நல்ல படம் எடுக்கணும் தான் வந்து எடுக்கிறாங்க. நல்ல நல்ல அவுட்புட் வரும் தான் நினைச்சு எடுக்கிறாங்க. அது ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது ரிசல்ட் வேற மாதிரி வரும். அது வந்து அவங்களுக்கு வந்து அது கனெக்டா நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு சூப்பராகவும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு பிளாக் அப்பவும் அதான் சொன்னார் அவரு. பிளாக் வந்துட்டு நான் எல்லாருமே சொல்றாங்களே இது ரீமேக் தானே, ரீமேக் தான். பட் ஆனாலுமே வந்துட்டு அது உங்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும், அது கண்டிப்பா வந்து நல்லா போகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. விஷால் ப்ரோ அந்த கண்டென்ட்டை நம்பலாம். திவ்யா பாரத் பாட்டு ஓடுது, ஆன் பண்ணா காப்பிரைட் வந்துடாதான் ஆன் பண்ணாம இருக்க. என்ன சைலண்ட் ஆயிடுச்சு? சைலண்ட்னு ஞாபகம் வருது ப்ரோ. இன்னைக்கு என்கிட்ட ஒருத்தர் கேட்க சொல்ல கேட்டாரு, இந்த கிரிக்கெட் ஆரம்பிச்சதுல இருந்தே பிரகாஷ் ப்ரோ அமைதியா இருக்காரு, ட்ரீம் 11 விளையாடுறாரா அப்படின்னு கேட்க சொன்னாரு. ஆமா இல்லங்க, நான் ட்ரீம் 11 வந்து ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் ஃபிளட்ஜா இறங்குவேன். இப்போ வந்து ஜஸ்ட் மேட்ச் போடுறதோட சரி, வேற ஒண்ணும் அதுல பாக்குறது கூட ஆமாப்பா. கிடையாது. நேத்து நான் நேத்து வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நைட் ரிட்டர்ன் ஆகுறேன். அந்த டைம்ல வந்துட்டு நடு ரோட்ல கத்தன அந்த ஹாட் ஸ்டார்ல பாத்துட்டு இருந்தேன். கோலி அந்த சும்மா ப்ரோ, உங்கள்ட்ட யாரோ ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட்டே இருந்தாரு. யாருன்னு தெரியல. யாரு அவர் உங்கள்ட்ட பேசி உங்கள்ட்ட தான் ஏதாவது கேட்டுட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டுருங்க அவர்கிட்ட. யாரு ப்ரோ? டைலர் டட்டன். ஜான்விக் டிபி வச்சிருக்காருல. சொல்லுங்க ப்ரோ. டைலர் ப்ரோ நான் தான் ப்ரோ. ப்ரோ நான் இல்ல இவரு. சொல்லுங்க ப்ரோ. யாரு? கத்தி பேசுறேன் ப்ரோ. ப்ரோ ஜிபியு பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க ப்ரோ. டிஎஸ்பி அவுட் ஆயிட்டாருன்னா அவரு சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க படத்துல. வேற ஆப்ஷன் இல்ல, ஷூட் பண்ணிட்டாங்க படத்தை. இப்ப பிஜிஎம்லாம் அவர் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல? இல்ல பிஜிஎம் மாத்தலாம். சீன்ஸ்க்கு வந்து பிஜிஎம்லாம் வந்து அது நல்லா சேஞ்ச் பண்ண முடியும். இல்ல பிரகாஷ் ப்ரோ என்ன சொல்ல வந்தீங்களே? இல்ல ஸ்டார்டிங்ல என்ன வந்துச்சு அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் வந்து ஜஸ்ட் வந்து பிஜிஎம் மட்டும் போடுறாரு அப்படின்னாங்க. அப்புறம் ஜிவி பிரகாஷ் 2 பாட்டு போடுறாரு, பிஜிஎம்மும் போடுறாருனாங்க. சமீபத்திய தகவல், அதாவது ரொம்ப சமீபத்திய தகவல், அவங்க வந்து டிஎஸ்பி வச்சு ஷூட் பண்ண 2 பாட்டு, அதுல 1 மாண்டேஜ் சாங், 1 வந்து டான்ஸ் நம்பர். ஜெயில வந்து ஆடுற டான்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க தெரியுமா? அசார் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாரு. அசாரு பிளஸ் வந்து கல்யாண் மாஸ்டர் 2 பேரும் சேர்ந்து பண்ண ஒரு கொரியோகிராஃபி. ஹைதராபாத் ஒரு முரட்டுத்தனமான குத்து நம்பரு. அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எடுத்தது ஒரு மொரட்டு டான்ஸ் நம்பரு. ஜெயில வந்து குத்துப்பாட்டு மாதிரி எடுத்தது. அந்த பாட்டையே வந்து அந்த ஒரு பாட்டு தான் படத்துல விஷுவலா, அதாவது தேவஸ்ரீ பிரசாத் மியூசிக் போட்டு விஷுவலா ஷூட் பண்ண சாங்கிறது அதுதான். மற்ற வந்து மாண்டேஜ் சாங் தான். அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஜிவி பிரசாத் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பாட்டையுமே சமீபத்தில் வந்த செய்தி என்னன்னா, இந்த ஒரு பாட்டையுமே 1001 எப்படி வந்து யுவன் சங்கர் ராஜா போட்ட மியூசிக் டான்ஸ் எடுத்தாங்களா, ஓ மேல ஆசை தான் பாட்டு எப்படி மாத்தினாங்களோ, அதே மாதிரி இதுலயும் ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல பாட்டை மாத்தி இருக்கிறதாக, அதே லிரிக்ஸை வச்சு இன்னொரு அடிஷனல் லிரிக்ஸா சேர்த்து மாத்தி இருக்கிறதா தகவல். அது அவர் ஈஸியா அப்படி தகவல் பண்றாரு. உண்மையாகுங்கிற பட்சத்துல, ஆமா அந்த தகவல் உண்மையாகிற பட்சத்துல டோட்டல் படத்துக்கு சாங்ஸ் அண்ட் பிஜிஎம், டோட்டல் ஆல்பம் பிளஸ் பிஜிஎம் ஒட்டுமொத்தமாவே மியூசிக் டைரக்டரா ஜிவி பிரகாஷ் மட்டும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த தகவல் உண்மையாச்சு. ஒட்டு மொத்தமா வந்து ஜிவிபி தான் வந்து மியூசிக் டைரக்டர் கிரெடிட்ல வரும் அப்படின்றது வந்து தெரியும். பட் ஆனா எனக்குமே அந்த டவுட் வந்தது, எப்படி வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அந்த. ஏன்னா வந்து டோட்டலாவே அது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒர்க் இல்ல வேற. இல்ல அதை பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதாவது பொங்கல் ரிலீஸ்னா இது வந்து அந்த ஒரு பாட்டு அப்படியே வச்சிருந்தாலும் பொங்கல் டைம்ல இருந்துச்சான். அந்த ஒரு பாட்டை விஷுவல் ஷூட் பண்ணது அப்படியே இருக்கட்டும், மாண்டேஜ் ஷூட் பண்ணது அப்படியே இருக்கட்டும், மற்ற எல்லாமே வந்து புதுசா வாங்கிக்கலான்னு. பட் என்னன்னா, இந்த தள்ளி போனதுல அந்த சாங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறதாக தகவல். தகவல் மட்டுமே, இது செய்தியும் கிடையாது, உறுதியும் கிடையாது, ஜஸ்ட் தகவல். அப்படிங்கிற பட்சத்துல இது முழுக்க முழுக்க ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல் சாங்ஸ் பிளஸ் பிஜிஎமா வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு 95% மேல இருக்கு. இன்னைக்கு வந்து 95% மாதிரி. மூவி டைட்டில் கார்டுல டிஎஸ்பி நேம் போடுவாங்களா எப்படி ப்ரோ? ஜஸ்ட் வேணா தேங்க்ஸ் கார்டில் போடலாம். ஒருவேளை இது நடந்துச்சுன்னா ஜஸ்ட் தேங்க்ஸ் கார்டில் மட்டும் போட்டுட்டு டிஸ்கிப் பண்ணிடுவாங்க. இது நடக்கல, அந்த ஒரு பாட்டு அப்படியே ரீயூஸ் பண்றாங்க அப்படின்னா சாங் கிரெடிட்ஸ் அந்த சாங் நேம் மட்டும் போட்டு தேவஸ்ரீ பிரசாத் போட்டு, மற்றபடி டோட்டல் மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் நேம் தான் வரும். ஆக மொத்தம் இந்த படத்துக்கு மியூசிக்ங்கிறது ஜிவி பிரகாஷ் நேம் மட்டும் தான் வரும். அது இன்னும் ஏன் அபிஷியலா சொல்லாம இருக்காங்க? இல்ல அதுக்கு தான் ஒரு வீடியோ போட்டு இன்னைக்கு விரதா இருந்துச்சு.
விடுறேன்னு சொன்னாங்க. அது ஏன் தள்ளி போச்சா என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஒருவேளை நேற்று நான் சொன்னேன்ல அந்த காரணத்தினால தள்ளி போகுதா என்னங்கன்னு தெரியல. நேற்று அந்த காரணம் யாரும் ஒருவேளை தெரியலன்னா நேற்று ரெக்கார்டிங் கேட்டு பாருங்க. ஏன்னா பெருசா இருக்கு. ஒரே சைடு ஒரே விஷயத்த நெகட்டிவா பேச வேணாம், அதை ஸ்கிப் பண்றேன் இன்னைக்கும். நேற்று ஸ்பேஸ் நான் கேட்கல, பாதியிலே போயிட்டேன். அது கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல முடியுமா? ஷார்ட்டா சொல்ல முடியும்னா மைத்ரி ப்ரொமோஷன் பண்ணணும். மைத்ரி ப்ரொமோஷன் பண்ணா எல்லாம் கரெக்டா நடக்கும். இல்ல அதை அதே பாசிட்டிவா சொல்றேன். மைத்ரி ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா எல்லா அப்டேட்டும் கரெக்டாக டைப் வரும். மைத்ரி பண்ணல, மைத்ரிக்கும் பிஆர்டியும் மாறி மாறி குழப்பம் போல இருக்கு. அவ்வளவுதான் ஜஸ்ட். திடீர்னு ஒரு மௌனத்தை சந்திக்கிறோம் எல்லாரும். ஏதாவது கேம் விளையாடுங்க, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. ஆமா, இவர் வேற 9:15 ஆனாவே க்ளோஸ் பண்ணி பரணி மேல கேஸ் போடலான்றீங்க. நேத்து ஒரு 9:15 இது கரெக்டா 42 நிமிஷம் பேலன்ஸ் இருக்குது. பரணி ப்ரோ வந்து சொல்றாரு முடிச்சிடலாமா, அதுக்கப்புறம் முடிக்க வேணான்னு சொன்னனே என்ன பண்றாருன்னு தெரியல. திடீர்னு அந்த ரோபோட்டிக் வாய்ஸ் மாதிரி மாத்திடுறாப்புல. இல்ல அவருக்கு 9:30 மேல கொஞ்சம் ரொம்ப சுத்தமா குறைன்னு கேக்குதான். உண்மையிலே அதுதாங்க, அதனால தாங்க நான் நீ கூட சீக்கிரமா கேக்குதுன்னு சொல்லி வெளியே போயிட்டு வந்தேன். அதுதான் ரீசன். அதுவும் இல்லாம கொஞ்சம் என்கேஜிங்கா ஏதாவது இன்ட்ரெஸ்டா பண்ணா நேத்தெல்லாம் பயங்கரமா தாங்க போயிட்டு இருந்துச்சு. நீங்க தாங்க ஸ்டாப் பண்ணீங்க. இல்ல நீங்க வேற. அது ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் போட்டு ஒருத்தர் மியூசிக்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஜாலியா போச்சு. ஆமா ஆமா. இல்ல பரணி ப்ரோ எதிர்பார்க்கிற எக்ஸைட்மெண்ட் அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு தெரியல எனக்கு. ஆனா நேத்து ஜாலியா தான் போச்சு. நீ ஏதாவது சொன்னீங்கன்னா ஏதாவது கேள்வி யாராவது கேளுங்க சார். இன்னைக்கு நான் வேற ஒரு ஸ்பேஸ்க்கு போனேன் ப்ரோ. அங்க ஒரு கேம் விளையாண்டாங்க, அது நல்லா இருந்துச்சு. ஜிபியூல இருந்து எதுவுமே ரிவீல் பண்ணாதீங்க ப்ரோ. சர்ப்ரைஸ். சூப்பர் ப்ரோ, அப்படி சொல்லுங்க ப்ரோ. சரி, மிச்சல் இன்ஜுரின்னு சொல்லி ரச்சின் ராம்தார் உள்ள வந்தாங்க. அவன் ஒரு செஞ்சுரி போயிட்டான். அப்ப மிச்சல் அடுத்த மேட்ச் வெளியே தானா? அப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி கேள்விதான் மௌனமா உண்டாக்குது. இந்த மாதிரி கேள்விதான் மௌனமா இல்லையே. அதுக்கு ஒரு கூட உடனே பதில் வந்துருச்சு. அப்படிதான் ப்ரோன்னு நீங்க கேட்ட கேள்விக்குதான் பதிலே வரலையே. விஷால் ப்ரோ, இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஜீன்ஸ் படத்தை பத்தி ஒருத்தர் த்ரெட் போட்டிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாசர் கேரக்டருக்கு வந்து வேற ஒருத்தர் கேஸ்டிங் பண்ணலான்னு ஒரு பிளான் போச்சான். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ சத்தியமா தெரியல தலைவா. பிரகாசனா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. அவரு கிரிக்கெட் விளையாட ஃபர்ஸ்ட் நாசர் கேரக்டருக்கு கவுண்டமணியை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆஹா, என்னங்க சொல்றீங்க? ஆமா ஆமா, நானும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். கவுண்டமணியா கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் நினைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. தலைவா, அதுவும் அந்த ராதிகா கவுண்டமணி பேர பண்ணியிருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆமா ஆமா, நான் நேற்று சொன்னேன்ல ப்ரோ, கேவி ஆனந்த் வந்து சங்கர் கிட்ட இருந்து பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் ஆகுறாரு. அவரோட ஜீன்ஸ் தான் இவரோட மாற்றான். அவரோட முதல் வந்தா இவரோட கவன் கோலா, அவரோட ரோபோவை இவர் பண்ணிருக்கலாம். சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு தலைவா. ரெண்டு டைரக்டரை பத்தி பேச சொல்றாங்க, ராஜு முருகன் அண்ட் மணிகண்டன். யாராவது பேசுனீங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுவேன் 5 minutesல. எனக்கு ராஜுமுருகன் எடுத்த தருண் தலைமையும் அவரு தானே? அவருது இல்லையோ? என்ன படம் அவருது? ராஜீவ் மேனனா? அப்ப அந்த கண்ணு தெரியாம ஒரு படம் இருக்குமே, அதுதான் அவர் எடுத்ததா? குக்கு. அவர்தான் ராஜீவ் முருகன். ஓகே. ஜப்பான் ப்ரோ, அஜித் பட கண்டுகொண்டு எடுத்தது வந்து ராஜீவ் மேனன் தானே? ராஜீவ் மேனன் அவருதான் விடுதலை 2ல. சாரி, விடுதலை அது தெரியும். ராஜீவ் முருகன்ங்கிறது வந்து என்ன படம் எடுத்தவர்? ராஜு முருகன்ங்கிறது குக்கு, ஜோக்கர், இவர் ஜப்பான் எடுத்தவருங்க. ராஜீவ் முருகன் இல்லங்க, ராஜு முருகன் அவர் பேரு. ராஜு முருகன். அவர் ஆல்ரெடி விகடன்ல பத்திரிகையாளரா ஒர்க் பண்றாரு, நிருபர். ஆமா ஆமா, ஜேர்னலிஸ்ட். அவர் பெரிய என்ன சொல்றது, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு.
ரொம்ப எனக்கு நல்ல ஃபிலிம் மேக்கர். ஜப்பானே எனக்கு ஆவரேஜா தான் இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப போட்டு அடிக்கிறீங்க, அப்படி எனக்கு வாங்க ஓகேஷா ஏங்க தான் ஏங்க இருந்துச்சு. ஏங்க அப்படியா? சரி ஓகே. அது அதே மாதிரி அந்த மெஹந்தி சர்க்கஸ் வந்து ராஜமுருகனோட அண்ணன் டைரக்ட் பண்ணிருப்பாரு. எஸ், அதுல அந்த ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டு பையா கிட்ட சொல்றேன் இருங்க. அதுல ஒரு என்ன கார்த்தியோட குட்டு கவுண்டர் எல்லாம் பயங்கரமா இருக்கும் ப்ரோ ஜப்பான்ல. குட்டு பையா நார்த் இந்தியன். ஜப்பான் பிடிக்கும்ன்றாரு, பிரின்ஸ் பிடிக்கும்ன்றாரு. ஐயோ பிரின்ஸுக்கு 2 நாளா பிரின்ஸுக்கே பிடிக்க ப்ரொமோஷன் தாங்க மாட்டேங்குது. ஆமாமா. முடியல. நான் திடீர்னு பிரின்ஸ் சீன் ஒண்ணு டிஎல்ல போச்சு. யார் இதை ஷேர் பண்ணிருக்கான்னு பார்த்தா மாவீரன் ப்ரோ தான். எனக்கு யாருக்கு எப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு. அத கிட்டத்தட்ட 100 லைக்குக்கு மேல போய் ரீட்வீட் எக்கச்சக்கமா எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி அதை பத்தி பேசுவோம். நீங்க சொல்லுங்க. பிரின்ஸ் பத்தி இல்ல, மத்தவங்க யாருக்குமே பிடிக்காது, மத்தவங்க யாருக்குமே பிடிக்காத படம் ஆனா எனக்கு இந்த படம் பிடிச்சது. அந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச படம் மத்தவங்களுக்கு யாருக்கும் பிடிக்காது. சில பேர் இப்ப அழகிய தமிழ் மகன் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்பர்லாம் மத்தவங்களுக்கு பிடிக்காது, ரேண்டமா எனக்கு சொல்லிட்டே பிடிக்கும். போங்க. ரேண்டமா கோட் பரணி ப்ரோ ஆரம்பிக்கட்டும். கோட் மூவி எனக்கு பிடிச்சது. ரீசெண்டா கூட நான் வந்து அர்ச்சனா கல்பாத்தி நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் 4 ஃபிலிம்ஸ் போட்டு அவங்க போட்டோ போட்டேன். எல்லாருமே கோட் பிடிக்கலன்ற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்பதான் யோசிச்சேன், ஓகே அப்ப எனக்கு மட்டும்தான் கோட் பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி. எனக்கு உண்மையிலேயே பிடிச்சதுங்க, நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க அந்த படத்தை. வேற ஏதாச்சும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க. ரீசன்ட் டைம்ல ஒரு படம் ரொம்ப பிடிச்சி யாருக்குமே கோட் ஓடுன படங்க, ஓடாத படத்துல அவர் பிடிச்ச மாதிரி கேட்டு இருக்காரு. அதாவது பிரின்ஸ் ஜப்பான் அந்த மாதிரி பாயிண்ட பிடிச்சாரு. அப்படியா? ஓவரா ட்ரோல் ஆகி அடி வாங்கின படம். இப்ப கங்குவா கூட சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இந்தியன் 2 கூட சொல்லலாம். அந்த மாதிரி நான் செய்தித்தாள் சூப்பரா இருக்கும் ப்ரோ. அருள் ஆனா சரியா ரிசீவ் பண்ணல. சரி நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஸ்டாரும் பிளடி பேக்கரும் ரொம்ப ஒர்க் ஆச்சு. அது வந்துட்டு போட்டு அடிச்சாங்க. எனக்கு அந்த 2 படமும் ரொம்ப ஒர்க் ஆச்சு. அப்புறம் வந்துட்டு கிரீடம் படம் வந்துட்டு எனக்கு பிடிக்கும் பர்சனலா. அந்த படம் அந்த டைம்ல பெருசா போலன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த படம் எனக்கு பிடிக்கும். நானே லிஸ்ட் சொல்ல வேணாம், அடுத்தடுத்து வாங்க. முக்கியமான படம் இது மட்டும் நம்ம மிஸ் பண்ண மாட்டேன். காலா வந்துட்டு மை ஆல் டைம் ஃபேவரட் ரஜினிகாந்த் படம். அது அந்த படம் அந்த டைம்ல கொஞ்சம் இதுவாச்சுல. சோ இந்த படம் அடுத்து சொல்லுங்க. நான் அப்படியே ஹீரோ வைஸா சொல்லிடுறேன் ப்ரோ. எனக்கு விஜய்ல வந்து பீஸ்ட். ஆஹா நல்லா இருக்கே. நான் விஜய்ல வந்து பீஸ்ட், அஜித்ல வந்து ஏகன், கமல்ல வந்து உத்தம வில்லன், ரஜினி இது வந்து அதே மாதிரி காலாதான், சூர்யா அதுல வந்து எனக்கு அஞ்சான். எனக்கு என்ஜிகே ரொம்ப ரிப்பீட் வேல்யூல பார்த்த படம். என்ஜிகே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காது. ஏன் பிடிக்குதுன்னு தெரியாது. நான் பாட்டுக்கு வச்சா பார்த்துட்டே இருப்பேன். நிறைய டைம் பார்த்தேன். அது ஏன் எனக்கு இன்னமும் சொல்ல போனா கிளைமேக்ஸ்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. இல்ல மாவீரன் ஒரே ஒரு காரணம் தான். ஆமா செல்வராகவன் என் தலைவன் படம். அது எப்படி பிடிக்காது? அது சொல்ல ப்ரோ, இன்னுமே எனக்கு கிளைமேக்ஸ்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. ஆனாலும் பிடிக்குது அந்த படம். நான் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி அடிச்சாங்கன்னு தெரியல. விஷால் ப்ரோ, என்ஜிகே ஓட கிளைமேக்ஸ் உங்க புரிதல் என்ன? அத பத்தி சொல்லுங்களா. மாட்டிக்கிட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க. சரி, அதுக்கு நடுவுல கமெண்ட்ல ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்த வரைக்கும் காவியம்னு சொல்லிட்டு விவேகமும் மாஃபியா சாப்டர் 1 அந்த 2 படத்தையும் சொல்லியிருக்காரு. மாஃபியா சூப்பரா இருக்கும் ப்ரோ. மாஃபியா நல்லா இருக்கும். மாஸ் சூப்பரா இருக்கும். நான் செய்தித்தாள் சொல்லணும்னா கமல் படங்கள்ல விஸ்வரூபம் 2 நான் தியேட்டர்ல பாத்துட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரியல. அது பிடிக்கலன்றதா விடுங்க, அப்படி ஒரு படம் வந்துச்சுதான் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அது நல்ல ஒரு ஹைப்போட தாங்க வந்துச்சு அந்த படம். ஆக்சுவலி அந்த படம் ஹைப்போட வந்தது. ஆனா பார்ட் 1ல இருந்த மாதிரி பார்ட் 2 வந்து இல்ல. அந்த ஸ்கிரீன் பிளேயே ஃபுல்லாவே சதஞ்சு இருந்துச்சு. ஆண்ட்ரியாலாம் அந்த ஒரு ஆகுறதெல்லாம் இது என்ன சடனா இப்படி முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. செகண்ட் பார்ட் அதுக்கான பொட்டன்சியலே இல்லையேன்னு நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு அந்த லண்டன் அது தண்ணி கடியில இருக்கிற பாம் அந்த இல்ல ப்ரோ, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சீன் எல்லாமே ரொம்ப சப்பையா போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ப்ரோ. அந்த ஒரு லாஸ்ட் ஒரு நிமிஷம் ஒரு ட்ரைலர் ஒன்று இருப்பாங்க எண்டிங்ல விஸ்வரூபம் 1ல. அதை பார்த்துட்டு ஒவ்வொன்றும் என்னடா இப்படி பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
எனக்கு அதுல டிசப்பாயின்மெண்ட் ஆனது என்னன்னா, நிசாம் வந்து எப்படி மாட்ட போறான் அந்த தீவிரவாத கும்பல்கிட்ட, கையங்காலமா பிடிக்கிறது. ஏதாச்சும் இந்த சொதப்புற இடத்துல தானே இவங்க பிடிப்பாங்க. அதை அப்படி காட்டுவாங்கன்னு பார்த்தா, அது திடீர்னு பார்த்தா ஹேண்ட்ஸ் அப்னு அவர் பின்னாடி நிப்பாரு. எப்படி மாட்டினாருன்றத காட்டியிருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து காப்பான் காப்பான் சொல்லலாம். காப்பான் வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ஒரு த்ரிப்பிங்கான வாட்சாக தான் இருந்துச்சு தியேட்டர்ல. பட் ஏன் வந்து அது அந்த அளவுக்கு போகலன்னு தெரியல. காப்பான்ல எனக்கு ஒரு மாதிரி என்னடா கேவி ஆனந்த் இப்படி எழுதி வச்சிருக்காருன்னு தோணுன இடம் எதுனா, சிஎம்மும் சரி அவரோட பையனும் சரி செக்யூரிட்டி கார்டான சூர்யா என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் நடக்கிறாங்க. உங்களுக்கு அறிவே இல்லையான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் நடப்பாங்க அவங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி இது கவர்ச்சி. ஆமாங்க, மெய்காப்பலன் என்னங்க? மெய்காப்பலன் வந்து நீங்க வந்து இப்ப நீங்க வந்து இப்ப ரீசென்ட்லி ஒரு இது பாத்தீங்களா இல்லையா? ட்ரம்ப் வந்து இதா கேம்பெயின் அப்போ இல்ல ஆஃப்டர் பிகாம இல்ல பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா கூட ஒரு இது பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கடையில போயிட்டு பிரெஞ்ச் ஃப்ரை வித்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து கூட இருக்க மேக்காப்ல 2-3 பேர் பேச்சு மட்டும் தான் அவருக்கு துணையே. அவங்க சொல்றதுதான் அவர் ஃபாலோ பண்ணுவாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதெல்லாம் வந்து இல்ல ப்ரோ, ஃபாரின் இவரு கண்ட்ரிஸ்ல ரொம்ப இவர் சகஜம். முருகேஷ் ப்ரோ, இவர் ஆலோசகர் இல்ல ப்ரோ, இவர் வந்து பாடி கார்டு. சாரி, சிஎம் அதுதான் சொல்லிட்டேன், பிஎம். அதுதான் மெய்காப்பாளர்னு சொல்றேன். மெய்காப்பாளர்னு என்ன மீன் பாடி கார்டு தானே. ஸோ அந்த மெய்காப்பாளரோட வேலை வந்து எல்லாமே தான். ஐ மீன் கூடவே இல்ல இருக்கிறது, வெறும் எப்பவுமே கூட பாடி இருக்கிறது கார்ட்ல தான். வராது அவர். ஆக்சுவலா வேற ஸ்பெஷலிஸ்டா வேற இருப்பாரு அதுல சொல்லுவாங்க. அதுதான் அப்போ எஸ்பிஜி நீங்க எஸ்பிஜி எஸ்பிஜி இல்ல நீங்க ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ். அரசர்கள் காலத்துல இருந்தே அந்த பழக்கம் உண்டு. மெய்காப்பாளர் அப்படிங்கிறவங்க வந்து இன் அண்ட் அவுட் எல்லாமே அந்த மாதிரிதான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து சூர்யாவோட கேரக்டர். அது வந்து சிஎம்மா விரும்பி வச்சுக்கிறது அந்த மாதிரி. ஸோ அவங்க நான் ஏன் எனக்கு அப்படின்னா எல்லா மெய்காப்பாளர்களையும் நம்ப முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்திரா காந்தியை சுட்டு கொண்டதே வந்து ஒன் ஆஃப் த மெய்காப்பாளர் தான். அதனால நம்பிக்கைக்கு அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளை வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா வச்சுப்பாங்கன்றது அது அவங்கவுங்க சாய்ஸ் தானே. அது அவங்களுக்கான சாய்ஸ் இருக்குல்ல. ஆக்சுவலி அந்த ப்ளூ ஸ்டார் ஈவெண்ட் அந்த ஒரு அசாசினேட் தீவிரவாதியை வந்து கேப்சர் பண்ணி இது பண்றது பொற்கோயில நடந்ததுக்கு அப்புறம் சீக்கியர்கள் தான் அந்த பாதுகாப்புல இருக்கும்போது உளவுத்துறையில இருந்து போயிருக்கு சேஞ்ச் பண்ண சொல்லி. இவங்க அவங்க மேல நம்பிக்கை அதிகமா வச்சனால தான் இல்ல என் பாதுகாப்பாளர்லாம் யாரும் சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு இந்திரா காந்தி மேடம் சொன்னதுனால சேஞ்ச் பண்ணல. இன்கேஸ் அதை அப்பவே சேஞ்ச் பண்ணியிருந்தா ஒரு பிரதமர் இழந்திருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். முருகேஷ் ப்ரோ, இன்னொரு விஷயம் எனக்கு சர்க்கார்ல இதே மாதிரி தோணுச்சு. ஆனா சர்க்கார் எனக்கு ஒரு மாதிரி நானே கன்வின்ஸ் ஆகிக்கிட்டேன். அவர் வந்து லேக்ஸ் கணக்குல ஃபீஸ் கொடுத்து வக்கீல வர வைப்பாரு. ஆனா இவர் தான் வாதாடிட்டு இருப்பாரு, வக்கீல் சைடுல நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாரு. அது வந்து வெயிட்டா இருக்கும் டைலாக் எல்லாம். அது வந்து எனக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி டைலாக் எல்லாம் விஜய் சொன்னாதான் நல்லா இருக்கும். ஆமா, அந்த டைம்ல போயிட்டு நம்ம வக்கீல் எதுவுமே இருக்காம போனாலும் அதுவும் ட்ரோல் தான் பண்ணுவாங்க. எப்படி இவரே போய் வாதாடுவார் அப்படின்ட்டு. அதனால ஒரு ஒப்புக்கு செப்பான ஒரு எடுத்துக்க வேண்டியதான். நேற்று மாவீரன் ப்ரோ சொல்லும் போது சொல்லியிருந்தார் கேவி ஆனந்த் சார் வந்து ஏதாச்சும் ஒரு உலக அரசியல் அதெல்லாம் பத்தி பேசுவாரு, ஏதாச்சும் உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்திருப்பாருன்னு. காப்பான்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு சீன் வரும். பாகிஸ்தான்ல வந்து அந்த பவர் பிளான்ட் வந்து ரன் பண்ணுவாங்க, தெர்மல் பவர் பிளான்ட். அதுக்கப்புறம் அதுல முடிச்சதுக்கு அப்புறம் அணு ஆயுதத்தை வச்சு அவங்க யூஸ் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்ச அந்த இது வந்து உலகமைப்புல நம்ம இந்தியால இருந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாரு. அதுல அந்த கரெக்டா அவங்க ஒர்க் பண்ணவங்க வந்து அங்க ஒரு பார்பர் ஷாப்புக்கு வந்து ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க. அந்த சாம்பிள்லாம் எடுத்து கொடுக்குது. இது எல்லாமே உண்மையிலேயே நடந்த ஈவெண்ட் தான் அப்படியே மூவில பண்ணியிருப்பாங்க. இது வந்து இந்திய உளவுத்துறை புக்ல வந்து என் சொக்கன் ஒரு சார் எழுதியிருப்பாரு. அதுல நடந்த ரீட் பண்ணதை படிச்சேன். மூவி பார்க்கும்போது ஆஹா ஓகே இது கனெக்ட் ஆச்சு. ஆஹா, புத்தக புழுவா நீங்க? அப்பப்ப கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப. சூப்பர். யாரும் என்கிட்ட என்ஜிகேயோட அது கிளைமேக்ஸ் பத்தி ரொம்ப கேட்டாங்க. முக்கியமான காப்பான்ல ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட் இருக்கு. வெட்டிக்கிளி வந்து நம்ம ரியலாவே பார்த்தோம்ல. அன்றே கணித்தார் சூர்யா மூமெண்ட் அதெல்லாம். சவுத் ஆப்பிரிக்கா. ஏங்க அந்த டைம்ல அதே ஃபுல்லா மாதிரி அன்றே கணிதா பாகுபலியில சூர்யா இருந்தாங்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. முக்காவாசி அவர் படத்துல ஆமா வந்து ப்ரோ, எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. நீங்க கவனிச்சீங்கன்னா பாகுபலி 1ல வெட்டுக்கிளி கடந்த காடும்னு அவங்க டைலாக் வச்சிருப்பாங்க. அப்ப எனக்கு புரியல, வெட்டுக்கிளி காட்டை கடந்தா என்னடா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் புரியுது. அவர் ராஜமௌழி அப்பயே வச்சிருப்பாரு 15ல. வெட்டிக்கிளியோட வேலையை அதானே, ஒரு ஃபுல்லாவே பயிர் வகைகள்லாம் வெட்டி வெட்டி போட்டுரும். முக்கியமா நெல் பயிர்கள்லாம் இருக்கும்போது அதோட இதை வராம வெட்டி விட்டுரும். அதோட பேர்லயே வெட்டு. ஏங்க என்ஜிகே பத்தி யாருங்க கேட்டா?
நான் தான் கேட்டேன். சரிங்க சொல்லுங்க, எல்லாருக்கும் என்ன தானே ப்ரோ சொல்ல கேட்டீங்க? போறீங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து உங்களோட புரிதல் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? இல்ல நான் அது அடுத்து என்ஜிகே கேரக்டராவே அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா ரைட்டிங்ல ஒர்க் ஆன கேரக்டர். பிரேக்கிங் பேட் மாதிரி ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அரசியல் மேல ஆசை இருந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு வர ஒரு கேரக்டர். அந்த அரசியல் இருக்கிற சூழ்ச்சி, அந்த ஊழல், அது எல்லாமே அவருக்கு ஒரு கட்டத்துல பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் சிஸ்டம் அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிடும். அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவார்னா அதுலலாம் நிறைய சொல்லியிருக்க மாட்டார். ஆனா அப்புறம் செல்வா இன்டர்வியூல சொன்னாரு, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவார்னா அரசியல்ல மக்களுக்கு நல்லது பண்ணணும், அதுக்கு இந்த சாக்ரிஃபைஸ்ன்ற மேட்டர் எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுவார்னா, படத்துல அவங்க அப்பா அம்மாவே அவர் தான் கொலை பண்ணிருப்பாரு. அது எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்கன்றது தெரியல. அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணதே சூர்யா தான். சூப்பர். அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணதே சூர்யா தான். எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணோம்னா நம்ம சிஎம் ஆயிடலாம், சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணலாம். ஸோ மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் கூட பிறந்த தன்னோட அப்பா அம்மா எல்லாரையுமே சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு தயாராகிற ஒரு கேரக்டர். அந்த மாதிரி முடிச்சிருப்பாரு. அது மாநாட்டுக்கு அவர் ஒய்ஃபை கூட்டு போறதுக்கு முன்னாடி அந்த சீன் வந்து சில பேருக்கு நோட் பண்ணா தெரிஞ்சிடும். அவங்க அப்பா அம்மா லாஸ்டா பாத்துட்டு போறப்ப அந்த ரியாக்ஷன்லயே முடிஞ்சு போச்சு. சூர்யா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, அதுல தெரிஞ்சிச்சு ஓகே ஆப்பு வைக்கிறான் போல அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசியா ஒரு வாட்டி பாத்துக்கங்கன்னு சொல்லுவாரு, ஆனா அப்ப புரியல இப்ப புரியுதுன்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல தான் தெரியும். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா அது கூட ஒரு ட்ரெண்ட் ஆச்சு, லக்கி பாஸ்கர் ஃபாதர் என்ஜிகே ஃபாதர் தெரியுமான்னு. என்னது புரியல தலைவா. ப்ரோ லக்கி பாஸ்கர்ல அந்த அப்பா கேரக்டர் ஆச்சுல, ஓகே ஓகே ஓகே, அது என்ஜிகே ஃபாதர் ஒரு வாட்டி அது போட்டு காமிச்சாங்க, லக்கி பாஸ்கர் ஃபாதர் என்ஜிகே ஃபாதர் தெரியுமான்னு. பேசிட்டு இருக்கும் போதே ஒரு 24 அந்த படத்தை பத்தி சொன்னாரு. அந்த படம் அவ்வளவு சூரிய எஃபர்ட் போட்டு சூப்பரா எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்ல நேற்று நாளை பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு டைம் மிஷினை வச்சு இது சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க எல்லாமே. ஆனா ஏன் அந்த டைம்ல அது இதாகல, சரியான ப்ராப்பர் ரிலீஸ் இதாகலையா? ரிலீஸ் வந்துட்டு கரெக்டா 12th ரிசல்ட் அப்ப வந்த படம் அது. அடுத்த நாள் எனக்கு ரிசல்ட் வீட்டுல விட மாட்டாங்கன்னு முத நாளே போய் உட்காந்தேன். ஆனா எனக்கு வந்துட்டு லவ் ஆங்கிள் அதுல சரியா ஒர்க் ஆகல தலைவா. அந்த லவ் போர்ஷன் அது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் மாதிரியே வந்துட்டு இருக்கும் படத்துல. அதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா என்ன ஸ்கிரீன் பிளேங்க. ஆத்திரேய கேரக்டர்லாம் அப்படி வேற, அதுவும் கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. படத்துல ஆரம்பத்துல இருந்து வாட்ச் மெக்கானிக்னு சொல்லிட்டே இருப்பாப்புல, நமக்கு கடுப்பாகும். ஆனா கிளைமேக்ஸ்ல அந்த சர்ச்சில் சொல்லுவார் தெரியுமா, பேசிக்கலா இவன் வாட்ச் மெக்கானிக் சித்தப்பா, அப்படி சித்தப்பாவோ பெரியப்பாவா ஏதோ ஒன்று சொல்லுவாரு. சொன்ன உடனே அந்த கிளைமேக்ஸ் கட் ஆகும், திருப்பி பிளாஷ்பேக்கு போவோம், பாஸ்ட்டுக்கு போவோம். ஐயோ சூர்யா இறங்கி வந்து அவருக்கு கை கால்லாம் வந்துட்டுன்னு கண்ணாடியை பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு தெரியுமா, ஆஹா அலப்பறையா இருக்கும். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைரக்டருங்க. அவர் ஹலோன்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் பெருசா போல. அந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா அது கான்செப்டாவே ரொம்ப செம யூனிக்கான கான்செப்ட். அது இவரு நாக சைத்தன்யாவோட தம்பி அகில் அவர் பண்ணிருப்பாரு. அப்புறம் மனம்னு ஒரு படம், மனம் படம் அது. அந்த ஆமா மனம் மாதிரி ஒரு தாட்டை யோசிக்கிறதே கஷ்டம் தலைவா. அந்த டைம்ல அது சூர்யா ரீமேக் பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ மனம் படத்தை. ஆமா, ஏன்னா அவராலதான் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரியான கதை உங்களுக்கு புரியுதா நான் ஏன் சொல்றேன்? அந்த படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். பாத்துருக்கேன் ஜெனரேஷன் வரும், 3 ஜெனரேஷன் ஹீரோ நடிச்சிருப்பாங்க. பேர் ஒரிஜினல் பேர் 2 பேருக்கு ஒரிஜினல் பேர் இருக்கும். ஆமா, அது இங்க வந்துட்டு சூர்யா சார் பண்ணா கரெக்டா இருக்கும். சிவகுமார் அந்த மாதிரி ஒரு ஜோன்ல பிளான் பண்ணாங்க. ஆனா இவர் யாவர் நிலைமைக்கே ஷாக்கா வராரு. என் தலைவனை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு அலைன்னு, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் படம் மொரட்டு ஃபிளாப். சிம்புவும் த்ரிஷாவும் நடிச்சிருப்பாங்க. ஒரு பாட்டை எல்லாரும் பாத்திருப்பீங்க. விஷயம் யாவரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அப்படியே சூப்பரா கொண்டு போவாங்க. என்னடா அடுத்து என்ன நடக்க போகுது, அந்த போலீஸும் ஒரு வீட்டுக்கு ஒடியாருவாங்க தெரியுமா, ஒரு சீரியல் நடக்கும் போது போலீஸ் பயந்துட்டு டே இந்த கேம்ல என்ன சேர்க்காதடா அப்படின்னு. அது என்ன ஒரு அப்படி இல்ல, அவரு என்ன சொல்லுவாருன்னா அடுத்த தடவை அந்த போலீஸ் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பாடுறேன் அப்படின்ட்டு போவாரு. அது வந்துட்டு ப்ரோ எனக்கு இப்பயுமே பயமா இருக்கிற சீன் ப்ரோ. மாதவன் அவங்க வீட்டு வாசல்ல போயிட்டு போன்ல செல்ஃபி எடுப்பா, அப்ப இருக்கிற கேமரா வச்சு ஒண்ணு எடுப்பாரு.
வீட்டுக்கு வெளில போய் எடுத்தா ஆமா ஆமா நார்மலா இருக்கும், உள்ள வந்து எடுத்தா அவர் போட்டோ ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்கும் ஒரு தெரியுமா? மாதிரியா சுழல் மாதிரி ஆமா, இருக்கும், கண்ணு மட்டும் நடுவுல வச்சு. என்னதான்டா சொல்ல வரீங்கன்னு ஆயிடுச்சு. அதான் பேயே அதேதான் இருக்காதுங்க. ஆனா பயம் நமக்கு உச்சகட்ட பயமாயிடுங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் சூப்பரா அது. கொண்டு அந்த போயிருப்பாங்க. படத்துல நான் பயந்த சீன் எதுனா, அவ ஃபர்ஸ்ட் அவரை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் பாப்பாங்கல்ல, அந்த சீன் நான் பயந்துருக்கேன். ஆனா ஹீரோயின் நீப்பிச்சாங்க, மென்டல் அது ஹாஸ்பிட்டலா வேற விஷயம். ஜெயிலான்னு தெரியல. ஹீரோயின் பெருசா வந்திருக்க வேண்டியது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா அதே மாதிரி இருப்பாங்க ப்ரோ, பில்லா டூ சூப்பரா இருக்கும் bro. என்னாச்சுன்னு தெரியல. சூப்பரா நிறைய பேர் கரெக்ட். இப்ப பாயிண்ட்டுக்கு வராரு பாருங்க பில்லாட்டு. அந்த ப்ரோ மாதிரி வாங்க. ஸ்கார்ஃபேஸ் பர்ஃபெக்ட் ரீமேக் ப்ரோ. அது பர்ஃபெக்டா இருக்கும். ப்ரீக்வல் தானே கரெக்ட் ப்ரோ அது தான். பில்லா டூ? ஆமா ப்ரீக்வல் தான். ஆமா பில்லா டூ ப்ரீக்வல் ப்ரீக்வல். தான். ப்ரீக்வல் ஆனா கரெக்டா டைலர் ப்ரோ, நீங்க ஸ்கார்ஃபேஸ் நல்லா அடாப்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஸ்கார்ஃபேஸ் வேற மாதிரி எடுத்திருப்பாங்க ப்ரோ. ஸ்கார்ஃபேஸ் எனக்கு வந்துட்டு ஒரு 1 hour ட்ரான்ஸ்லேஷன் கம்மி கரெக்டா இருக்கும். பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா, அந்த அந்த ஆமா ஆமா மெயின் ஆமா பிளாட்டை வந்துட்டு நல்லா அடாப்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஸ்கார்ஃபேஸ் ஆமா. பார்க்காதவங்க பாருங்க. அப்பா, ஒய் சிட்டி கேம் உருவானது அது காரணமே ஸ்கார்ஃபேஸ் தான். அப்ப எப்படி இருக்கும் நீங்களே பாத்துக்கோங்க. அப்படி இருக்கும் படம் இது பாருங்க. அந்த கரெக்டா அந்த பில்லா டூல பில்லா டேவிட் பில்லான்னு சொல்லுவார்ல, அந்த ஃபர்ஸ்ட் சீன் ஆட்டோல ஆமா இருந்து ஆமா, இறங்கி, அந்த சீன் அதுல கரெக்டா இருக்கும். அதுல அவன் கரெக்டா இறங்கி சுட்டுட்டு போவான் அவன். ஆனா டைலாக் இருக்காது. வசனம் ஒண்ணு சூப்பரா இருக்கும் படத்துல. ராம் முருகன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பெரிய ஸ்பேஸ்ல. பிளஸ். ஆமா ஆமா, சரியானது. அந்த படத்தோட ஓப்பனிங் சீனும் ஆதி பகவானோட ஓப்பனிங் சீனும் ஒரே மாதிரி இருக்கும்ல கிட்டத்தட்ட. இப்ப சாரிங்க, இப்ப சொன்னோடனே ஆதி பகவானே நான் லிஸ்ட்ல சேர்க்கணும். நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்காது, எனக்கெல்லாம் அது ஒரு முரட்டு ஃபிலிம் அது. எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும் செகண்ட் அந்த ஹாஃப் படம். ஃப்ரம் இன்டர்வல்ல இருந்து அந்த படத்தை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். அந்த ஆதி பிஜிஎம் பகவான், ஒன்று வரும் பாருங்க. மீகா மேன், இன்னொன்னு எனக்கு இன்னும் நல்லா மீகா மேன். ஞாபகம் இருக்கு. இவானோட சம்பவம் அது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவனுக்குமே தெரியாதுங்க. ஜெயம் ரவி டபுள் ஆக்ஷன் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு எவனுக்குமே தெரியாது. சர்ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவன்ல செதறி இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அந்த சர்ப்ரைஸ் அது. ஹிந்தி சாங் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகிடம் பகிடம் ஜீனா செமையா இருக்கும். அது கோவா சாங். எல்லாம் பாடுறேலே. இவரோட ரேப்பும் செம்ம நல்லா இருக்கு, பாட்டுங்க, பகவான். செம்ம பாட்டு அது. ஆமா ஆமா, சூப்பர் மீகா பாட்டு. மேனும் நல்லா இருக்கும் ப்ரோ. எனக்கு ஆக்சுவலா பிரகாஷ் நீங்க எனக்கு எனக்கு சொல்லுங்கண்ணா. ஆதி பகவான் ரொம்ப மத்தவங்களுக்கு பிடிக்கும் அது. மத்தவங்களுக்கு பிடிக்காம இருந்த படம் ஆனா எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு அந்த மாதிரி? இல்ல பிடிக்காம இருந்த படம் நமக்கு தெரியாதுல்ல மத்தவங்க பிடிச்சா இல்லையானு. பட் ஏன்னா படம் வந்தப்போ ஃபிளாப், ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிறைய படங்கள் நம்ம ஸ்பேஸ்ல பல தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு ஏகன் பிடிக்கும், சகுனி பிடிக்கும். இந்த ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுல சகுனி வந்து சூப்பர். சூப்பர் டீலக்ஸ் சூப்பரா எனக்கு இருக்கும். எனக்கு ஏகன் சகுனி ரெண்டுமே ரொம்ப அப்ப நான் பிடிக்கும். சொன்ன படத்தையே அது மாதிரி நல்ல நிறைய வேளை நான் ஃபிளாப் ஃபர்ஸ்ட் படங்கள் இருக்கு. சொல்லிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். சரி, இன்னொரு கேள்வி கேட்போமா இன்னைக்கு வித்தியாசமா? கேளுங்கண்ணா கேளுங்கண்ணா. போலாமா இல்ல டைம் இருக்குல்ல போலாமா? அதெல்லாம் அரை அதெல்லாம் மணி நேரம் நேரம் இருக்கு. இருக்குது, போங்க. கேளுங்க ப்ரோ கேளுங்க. இல்ல இல்ல, அதாவது ஜஸ்ட் டேக்லைன்ஸ், படங்கள்ல டேக்லைன்ஸ் மட்டும் சொல்றோம், அது என்ன படம் கண்டுபிடிக்கணும். அது மாதிரி போலாமா? சூப்பர். சூப்பர். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிட்டு எது ஆரம்பிங்க. ப்ரோ? இப்போ சிவாஜி உதாரணத்துக்கு த பாஸ். டைம், அது மாதிரி டைம் டு லீட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன தலைவா படம். அந்த மாதிரி. அது மாதிரி த பாஸ் அப்படின்னா சிவாஜி. அது மாதிரி நிறைய டைட்டில் சூப்பர். சொல்லணும், நிறைய ஓகேண்ணா, டைட்டில்ஸ் இருக்கு. ஆரம்பிங்க. நான் ஒரு 5 கேட்குறேன், நான் ஒரு 5 சொல்றேன், நீங்க ஒரு 5 சொல்லுங்க. அது மாதிரி ஓகேவா? இதை டாக்கிங் இஸ் மட்டும் நீங்க இன்ஜூரியஸ் டு ஹாலிவுட்ல ஹெல்த். பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையா இருக்கும். ஆனா நீங்க வாயை மூடி ஹாலிவுட் டாக் பேசவும், அதிகம் பாக்குறது. வாயை மூடி டாக்கிங் பேசவும், இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். வாயை வாயை மூடி மூடி பேசவும். வாயை மூடி துள்ளி பேசவும். வருகுது வேல், துள்ளி வருகுது வேல். சத்தியமா தெரியல. காக்கா காக்காவா? இல்ல 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 இல்ல, வேல் துள்ளி படமா? வருகுது வேல். கிடையாது, அது கனகவேல் கிடையாது. காட்டு. பழனி அதுவும் படத்துல கிடையாது. ஒரே நிமிஷம், பிடி பரணி ப்ரோ, சார். ஹரி படத்துல டேக் லைனே கிடையாது. இல்ல தேவ் இல்ல இல்ல இல்ல, இது வந்து பெரிய நடிகர்கள் படம் கிடையாது, சீனியர் ஹீரோஸ் படம். ஆனா ரொம்ப பழைய படம் கிடையாது, ஒரு ஹிட் படம் தான். சத்யராஜ் படமா இருக்குமா? நான் கிட்டத்தட்ட அர்ஜுன் படம் வந்திருக்கீங்க. நினைக்கிறேன். இல்ல, க்ளூ கொடுத்துட்றேன் வேணாம். சரத்குமார் படம். ரொம்ப குழப்பிக்க வேணாம், சரத்குமார் படம், அரசு ஹிட் படம். தர்பார். ஏயா? கிடையாது கிடையாது. ஏய், ஏஐ படத்துக்கு ஏஐ துள்ளி வருகுது வேல் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. நீங்க போய் ஏஐ போஸ்டர் போட்டு செக் பண்ணி பாருங்க. அந்த ஃபாண்ட்லயே எனக்கு அது வேல் ஊருக்குள்ள, இருக்கும். ஆமா ஆமா, அது ஃபுல்லாவே ஏன்னா பழனி நடக்கிற மாதிரி கதைங்கிறதும், அது ஒரு பழனி அந்த யானையை வச்சு ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும் அதில். அதனால வந்து துள்ளி வருகுது வேல் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அந்த வருகுது அப்படிங்கிறது நான் ரொம்ப அப்பதான் வந்து இந்த வருது அப்படிங்கிறது வருகுது அப்படின்னு சொல்லணுங்கிறதே அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், துள்ளி வருகுது வேல் அப்படிங்கிறத. இப்போ இந்த டைட்டில கூட புக் பண்ணலாமே, யாரும் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஆக்சுவலா இப்போ ஒருத்தர் இது போட்டிருக்காரு, கண்ணன் பாண்டியன் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே. அவர் போட்டிருக்காரு அப்டேட் மோஸ்ட்லி நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் அவரோட சில பேர் அவர் சோர்ஸா நினைச்சு ஃபாலோ பண்றதுனால அவங்களுக்காக நான் சொல்றேன்.
ஓகே சரி, அடுத்த ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. தெரிந்து ஈஸியா தெரியும் எல்லாத்துக்கும். தெரிந்தது கையளவு, தெரியாதது உலகளவு. உங்களுக்கு தான் ஈஸி, எங்களுக்கு தெரியல. இப்படி முடிக்கிறாங்க. ஏன்னா இது ஈஸிங்க. மாவீரனுக்கு டக்குன்னு அடிச்சிட. மாவீரன் மட்டும் சொல்லாதீங்க. தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியானது இதுதான். தெரியாது ஐயோ சுகுமார் ப்ரோ, உங்களுக்கு தெரியுங்களா? உங்க செட்டு ப்ரோ. நான் எங்க போனேன்னு எனக்கே தெரியல ப்ரோ. சரி, ரொம்ப நேரமா வந்து நானும் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அக்செப்டும் பண்ண மாட்டீங்க. ஜாலியா வெளியே போயிட்டு கதையை கொடுக்குறீங்க பாருங்க. சரி ரைட்டு போங்க. சரி டேக்லைன் சொல்லுங்க. தெரிந்தது கையளவு, தெரியாத உலகளவு. என்ன படம்? ஏங்க யாருக்குமே தெரியல, சீரியஸா தெரியலையா? ஏதாவது க்ளூ கொடுங்க, சத்தியமா தெரியல. இது வந்து பயங்கரமா ரீச்சான. பிரகாஷ் திரும்பி சொல்லுங்க. தெரிந்தது கையளவு, தெரியாதது உலகளவு. இது ஒரு படத்தோட டேக்லைன். டைப் பண்ண முடியும். இல்ல கூகுள்ல டைப் பண்ண மாட்டேன். அப்படியே சொல்லுவோம். சரி ஓகே. இது க்ளூ கொடுங்க ப்ரோ. க்ளூனா இந்த படத்துல டைலாக்காவும் வரும். ஒரு எப்படி சொல்றது, டாப் 5ல இருக்கக்கூடிய நடிகர்களோட படம். ஒரு படம் டாப் நடிகர்களோட படம். ஆனா இது கண்டிப்பா கமல் படமா தான் இருக்கும்னு தோணுது. அப்ப நான் சொல்லிடுறேன், ரஜினி படம். நீங்க வேற, ரஜினி படம். ரஜினி படமா? முத்துவா? ஆமா. இல்ல என்னங்க, யாருங்க அது முத்துன்னது? ஏங்க என்னங்க அதுல தாங்க நிறைய தத்துவமா வரும். தெரிஞ்சு கிடைக்காது, கிடைக்காம இருக்கிறது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்கும். பாபாவா? பாபாக்கு தான் தெரிந்தது கையளவு, தெரியாத உலகளவு. பாபான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து கடைசி வரைக்கும் அந்த போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாபால இந்த டேக்லைன் தான் போட்டு எல்லா இதுலயும் போட்டிருப்பாங்க. நீங்க பாபா ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து படம் ரிலீஸ் இன்று முதல்ல போடுவாங்க. படத்துல வராது இல்ல, படத்தோட டைட்டில் கார்டுல வராது இல்ல, வெறும் பாபான்னு தான் வரும். பாபான்னு படத்துல போஸ்ட்ல சொல்றாங்க. போஸ்ட்ல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லுக்ல ஆரம்பிச்சு ரிலீஸ்ல அந்த ரிலீஸ் நீங்க வரைக்கும் வாழ்ந்த காலகட்டம் போல எனக்கு பாபா உண்மையான தெரிந்தது கையளவு, சொன்ன ஒரு கமெண்ட் செக்ஷன்ல சதீஷ் கேன்னு ஒருத்தர் சொன்னாரு, அதை பார்த்தா சொன்னேன். பிரகாஷ், நான் ஒரு ஈஸியான கொஸ்டின் டேக்லைன் நான் சொல்றேன். பயிர் செய்ய விரும்பு. பயிர் செய்ய விரும்பு. இது தெரியும் எனக்கு. நீங்க சொல்லாதீங்க. ஞாபகம் இருக்கு. பயிர் செய்ய விரும்பா? எல்லாம் இங்கேந்தியா பிடிக்கிறீங்க? ஐயோ. சரி, க்ளூ வந்து கார்த்தி படம். க்ளூ வந்து கார்த்தி படம். கார்த்தி கடைக்குட்டி சிங்கமா? கரெக்ட். அப்பா அந்த மாதிரி சொன்னீங்கன்னா வந்துருவோம் டக்குன்னு. சரி, அந்த படம் மட்டும் வில்லேஜா இதுவா இருக்கு. விவசாயியா இருப்பாரு, அப்படி இல்லங்க. சரி இங்க வாங்க, ஃபார் எவர். இதுதான் டேக்லைன். என்ன படம்? ஃபார் எவர். நீங்க சொல்லியே ஆகணும். இந்த பதில் நீங்க சொல்லலைன்னா அப்புறம் புது படமா? புது படம்லாம் கிடையாது. நம்பால் படம். பட் ரொம்ப எல்லாரும் கொண்டாடக்கூடிய படம். ஃபேன்ஸுக்கு பிடிச்ச படம். இல்லங்க, ஃபார் எவர்ங்கிறது முரட்டு டேக்லைன். என்ன போங்க. அண்ணா சிம்பு படமானே? இல்ல மாதிரி இருக்கு. இல்ல சொல்லிடுறேன், அஜித் படம். அஜித் படம் தான். அது வந்து காதல் கோட்டையா? இல்லங்க, ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கிறேன். அட்டகாசம் ஃபார் எவர். இதான் அந்த டேக்லைன். அஜித் பிளஸ் அஜித் நடிக்கும் அட்டகாசம் ஃபார் எவர் அப்படின்னு தான் இருக்கும். எல்லா போஸ்ட்லயும் டைட்டில்லயும் வரும். அண்ணா நீங்க எப்ப அண்ணா போஸ்ட் அண்ணா படத்துல வரது சொல்லுங்க. என்னங்க இது? படத்துலயும் வருங்க, அட்டகாசம் ஃபார் எவர் வருங்க. அப்படியா? இருங்க, பரணி ப்ரோ இருக்கீங்களா? நீங்க ஜஸ்ட் டெஸ்ட் ஒரு கூகுள்ல போய் அட்டகாசம் போடுங்க, அட்டகாசம் போஸ்டர் பாருங்க. இந்த கேள்விக்கு பரணி ப்ரோ மட்டும் பதில் சொல்றோம். ஒன்லி காட் கேன் ஜட்ஜ் ஹிம். இது என்ன படம் ப்ரோ? இதெல்லாம் சொல்லலன்னா அவ்வளவுதான். ஒன்லி காட் கேன் ஜட்ஜ் ஹிம். போஸ்ட் ஒண்ணுமே பார்த்ததில்ல. நீங்க சொல்றீங்க கண்டிப்பா பாலையா படம். தமிழ் அது பிளாக் பஸ்டர், மெகா பிளாக் பஸ்டர் படம். கதை பரணி ப்ரோ தயவு செஞ்சு பாலையான்லாம் சொல்லி ப்ரோ. ஆனா பரணி ஒன்னு சொல்லிடுறேன் உனக்கு. உங்க காம்படிஷன்ல அவங்க இல்ல, அதனால வந்து நீ தைரியமா சொல்லலாம். அண்ணா அநியாயம் பண்றேன் சுகுமார் அண்ணா, தயவு செஞ்சு. எங்க காம்படிஷன் இல்ல ப்ரோ, நான் சிம்பிளா சொல்றேன். அந்த படத்துல ஒட்டுமொத்தமா நிறைய ட்விஸ்ட், நிறைய மேக்கிங், ஒரே படத்துல எல்லாத்தையும் பண்ணி ஒரு படம்.
எல்லாரும் எது எது பண்ண ட்ரை பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் ஒரே படத்துல பண்ணப்படாது. ரொம்ப ஃபேமஸான படம். இல்ல அப்படிலாம் வேணாம், சின்னது ரொம்ப சரி ஓகே. பெரிய பெரிய கொஞ்சம் ஹீரோ ஈஸியா படம். வரும். பரணி ப்ரோ நான் ஈஸியா ஒரு ஓகே. க்ளூ கொடுக்குறேன். ஒரு பெரிய ஹீரோ படம், ஆனா அவர் சின்ன வயசுலயே பண்ண படம். ரொம்ப பழைய படம். ரொம்ப பழசுலாம் இல்ல, அந்த ரொம்ப படம் பழசுலாம் இல்ல. இப்போட ரீ ரிலீஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் ஓகேவா? 2000 தான், ஆஃப்டர் 2000. இப்போ போன மாசம் ரீ ரிலீஸ் பண்ணாங்க. மன்மதனா ப்ரோ? இல்லையா? ஏங்க யாருங்க ஏங்க யாருங்க அது? அவரை மட்டும் தாங்க சொல்ல சொன்னா. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் மன்மதன். எங்க நீங்க மன்மதன் சொன்னீங்க? நடிக்காத பரணி. சத்தியமா நான் ரெக்கார்டு கூட எடுத்துட்டு வரேன். நான் ரெக்கார்டு கூட எடுத்துட்டு அப்படின்னு சொன்னேன். தலைவா. இல்லையா? பிக் பாஸ் சீசன் 1 மாதிரி 5 செகண்ட் முன்னாடின்றார். சத்தியமா சொன்னேனா? இல்ல அவர் சொல்றதுக்கு முன்னாடி பரணி சொல்லிட்டு அப்படி நான் பார்த்தேன். இல்ல 2 செகண்டுக்கு முன்னாடி கரெக்டா சொல்லிட்டாரு. அவர் சொல்லிதான் ஒரு மன்மதன் சொன்னாரு. சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்போம். பிலீவ் இன் யுவர் செல்ஃப், அது எல்லாத்துக்கும் தெரியும். விவேகம். ரைட், ஓகே. ஸ்ட்ரிக்ட்லி நோ ரூல்ஸ், மங்காத்தா. மங்காத்தா. ரைட், ஓகே. இப்போ நீங்க அடுத்த 5 கேளுங்க. நான் இன்னொரு 5 சூப்பரா எடுத்து வச்சுக்க. அடுத்தது கேட்கறேன். மத்தவங்க கேளுங்க, அதுக்கப்புறம் நான் கேட்கறேன். ப்ரோ பயம் மரியா. அஞ்சானா? ஈஸி. அடுத்தது இல்ல பயம் ஹல்வார். கரெக்ட் ப்ரோ. ஆனா இல்ல எனக்கு என்னன்னா, ரொம்ப காலமா எல்லாரும் கேட்டு இருக்காங்க, வினோத்தை துரத்தி விட்டீங்களா, ஏங்க இப்படி அநியாயம் பண்றீங்க, வினோத்துக்கு மைக்கு தராம ஏதாவது ஸ்கிப் பண்றீங்களா, இல்ல வினோத்தை ஒதுக்கி வைக்கிறீங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. என்ன ஆச்சு, ஏன் எங்க போனீங்க, தலைமுறை ஆயிட்டீங்களா? ஒர்க் ப்ரோ. சீரியஸாவேவா? அப்ப நீங்க ஒர்க்குன்னு சொல்லி இப்பதாங்க மாமா கேள்விப்படுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல அன்னைக்கு சொன்னாரு ஒர்க் எல்லாம் போறது இல்ல, இந்த மாதிரி இது கால் இன்ஜூர் ஆயிருக்குன்னு சொன்னாரு. இப்போ ஓரளவுக்கு சரியாச்சு ப்ரோ. ஒர்க் போறேன் இப்போ ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸா போறான். நல்லா வரத்துல அவ்வளவா இந்த டைம்ல. சரி நான் சொல்றேன். சொல்லுங்க. உன்னை நீ சரி செய்து கொள், உலகம் தானாக சரியாகி விடும். இவ்வளவு பெரிய டேக்லைன்லாம் அண்ணா, இவ்வளவு பெரிய டேக்லைன்லாம் வைப்பாங்களா அண்ணா? என்ன படம் அது? அதான் இப்ப சொன்னதே, நிமிர்ந்து. இது சமுத்திரக்கனி கனி அண்ணா தான் இப்படி எல்லாம் பண்ணுவாரு. ஒரு 4 லைனுக்கு டேக்லைன் வைப்பாங்களா? பாவீங்களா. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஜெயம் ரவி ஸ்டாச்சு மாதிரி அவரே செதுக்கிற மாதிரி ஒரு விஷுவல் வச்சிருப்பாங்க. ஆமா அது ஞாபகம் இருக்கு. இல்ல அந்த படம் எனக்கு பிடிச்ச படம். கோபிநாதன் எல்லாம் வருவாப்ல அந்த படத்துல. எனக்கும் ஆதி ப்ரோ ஸ்பீக்கர் வந்திருக்காரு போல. அதான் ஆதினா வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. விஜய்க்கு அடுத்து பாக்குற எல்லாரையும் அண்ணா சொல்றதே வேணாம். விஷால். வணக்கம்ண்ணா. இல்ல கோபிநாத்தண்ணா, சமுத்திர கனியண்ணா, ஆதினா சொல்லுங்கண்ணா, சுகுமாரண்ணா, பிரகாஷ்ண்ணா, விஜய் மாதிரி எல்லாரையும் அண்ணா தான் சொல்றேன். ஆதினா நீங்க சொல்லுங்கண்ணா. இப்ப ஒரு படத்துக்கு இருக்கிற டேக்லைனை சொல்லுவாங்க, படம் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு தான் தெரிஞ்சா சொல்லுங்க. No one can judge him. அந்த மாதிரி. No one can judge him. Only God can judge him தானே? சரி இல்ல லைட் அப்படி போட்டு பார்த்தேன். ஓகே. நீங்க ஆட்டத்துக்கு தயார். தெரியுமா அந்த விமல் படத்துல எல்லாம் இந்த படத்துல எல்லாம் கண்ணாமூச்சி விளையாண்டு இருப்பாங்கல்ல ரோபோசங்கரோட, அவர் உள்ள வருவார்ல, தலைவர் அவுட் அவரு கட்ட போவாங்களா, அந்த மாதிரி ஆதி ப்ரோ உள்ள இருக்கு. ஆதி ப்ரோ, நீங்க ஆபீசர் ஆன் டியூட்டி படம் பாத்தீங்களா? இல்லையப்பா. ஏன் 3 நாளா சரியான வேலை. இப்ப நீங்க வேலை இப்ப 9:35 தான் வீட்டுக்குள்ளேயே நுழையிறேன். வேலை முடிச்சு. ஓகே. அவ்வளவு பெரிய படமானா? பெரிய படம். சூப்பர்ண்ணா. மஜா பண்ணுங்க. நான் கேக்குறேமா? விக்டரி ஆஃப் லவ். விக்டரி ஆஃப் லவ். ஹிஸ்டரி ஆஃப் லவ்வா? விக்டரி ஆஃப் லவ். காதல் அழிவதில்லை. இல்ல. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. விக்டரி ஆஃப் லவ். வேணுமா? வேணாம். சரி க்ளூ கொடுங்க. எங்கேயும் காதல். நல்ல அது அப்படி சொல்றேன். ஜெயமா. கரெக்ட். அப்பாடா. ஜெயம் ரவியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னு சொல்ல வந்தீங்களா? கோடி மின்னல்கள் அந்த படம் தானே? ஓகே, நான் இப்போ ஒன்னு சொல்றேன். No one is perfect. சொல்லுங்க ப்ரோ. No one is perfect. வேலாயுதமா?
இல்லையே. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கானே. ஆதி அண்ணா கூட அவர் நடிச்ச படத்துக்கு டைரக்ட். நான் 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 எஸ் எஸ் கரெக்ட். கரெக்ட். நான் சொல்லலாமா பதில்? இல்ல என்னண்ணே, நீங்களும் தானே ஆட்டத்துல இல்ல இல்ல ஜென்ரலாவே பிரகாஷ் சொல்லியிருக்காரு நீங்க பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி போட்டிகளுக்கெல்லாம். அது எனக்கு வந்து சினிடாக் ஸ்பேஸோட ரூல்ஸ்ல ஒண்ணு. அது நீங்க क्वेश्चन கூட கேட்கலாம் பண்றீங்க. இல்ல क्वेश्चन கேளுங்க ஏதாவது. ஆமா நீ கேள்வி மட்டும் தான் கேட்கறதுக்கு அனுமதி இருக்குன்னு இருக்காங்க எனக்கு. இல்ல என்னன்னா எல்லாமே நீங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியும், நீங்க இருக்கீங்கல்ல. ஸோ உங்களுக்கு பிரகாஷ் ப்ரோலாம் இதெல்லாம் வந்து மெமரி சக்தி அதிகமா இருக்கிறதுனால ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. நான் பேசுறது கேக்குதுல? ஹெட்போன் நல்லா கேக்குது. கேக்குது தலைவா கேட்டேன். ஏங்க இவர் வேற இது ஹெட்போனை வாங்கிட்டு இவர் பண்றது இருக்கே. என்ன அமைதி ஆயிடுச்சு? அதான் யாராவது கேளுங்க. எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் நினைச்சேன் ஆதி ப்ரோ கேள்வி ரெடியா வச்சிருப்பாருன்னு சொல்லி. இல்ல நான் கேட்கணுமா இப்போ? கேளுங்கண்ணா கேளுங்க, கேட்கறதுனா கேட்கலாம். பயமறியான் சொல்லுங்க. பயமறியான் சொல்லிட்டாங்கண்ணே. காடும் காடு சார்ந்த பகுதியும். ஐயோ இது தெரியும் ப்ரோ, தெரியும் ப்ரோ. ஐயோ கான் தானே? சிம்புதா? ஏங்க கான் தானே? அதான் சொன்னேன் ஆக்சுவலா இது இன்னொரு படத்துக்கும் அதுக்கு தான் சொன்னேன். நான் சொல்ல நீங்க கேட்ட உடனே சொல்லிடுவேன். உடனே பிரகாஷ் ப்ரோ வந்து நீ தடை பண்ணி அனுப்பிச்சிடுவாரு. இன்னொரு படத்துக்கும் இது டைட்டில் வச்சிருந்தாங்க. அந்த படம் உங்களுக்கு என் பேர் மறந்து போச்சு. விதார்த் வந்துட்டு ஒரு காட்டு படம் நடிச்சுப்பாரு. விதார்த் பாரதி ராஜா எல்லாம் இருப்பாங்க. படம் பேர் மறந்துருச்சு. காடு குரங்கு இல்லண்ணா இல்லண்ணா அவர் வந்துட்டு இந்த காட்டு பகுதியில தான் இருப்பாரு விதார்த். யாருக்காவது ஞாபகம் இருக்கா அந்த படம்? சமுத்திரக்கனி நடிச்சிருப்பாரா கூட? அதெல்லாம் காட்டு பகுதி கனகவேல். ஐயோ அது என்ன படம்? அது படம் பேர காடுன்னு நினைக்கிறேன். நான் பரணி போகிட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே. தி பாஸ் ரிட்டர்ன்ஸ். விஜய் படம் சார். இது வாரிசு. வாரிசா சர்க்காரா? வாரிசா? இதெல்லாம் ஈஸி क्वेश्चन நண்பர்களே. அவரே எனக்கு கஷ்டப்பட்டு இப்பதான் ஈஸியா கேக்குறாரு. நீங்க எளிய மனிதர்களின் வாழ்வே அறம். இவர் வேற தேடி கண்டுபிடிச்சு எங்கேயாவது அறமா இல்ல அடுத்து நான் ஒண்ணு கேக்குறேன் ப்ரோ. நீங்க ஆன்சர் சொல்லுங்க. எளிய மனிதர்களின் வாழ்வே அறம். ஆனா அறம் தானே இது? அறம் தான் நினைக்கிறேன். இல்ல எளிய மனிதர்களின் வாழ்வே அறம். இது வந்து திருமாணிக்கமா? 100%. ஏதோ ஒரு சமுத்திரக்கனி போஸ்டர்ல இதை பார்த்தேன்றது மட்டும் ஞாபகம் இருந்துச்சு. சரி சொல்லி பார்ப்போம் தான் சொன்னேன். ஆக்சுவலா தெரியாது எனக்கு. ரீசெண்டா தான் பார்த்தேன். நான் ரீசெண்டா வேற எந்த சமுத்திரக்கனி போஸ்டரும் பார்க்கலன்றதுனால சொன்னேன். நோ டேக்லைன் நோ ப்ராப்ளம். ரெண்டாவது படம் ப்ரோ. இப்ப அதுதான் நான் கேட்கலான்னு இருந்தேன். ஆனா ரீசெண்டா கனியன் நான் வந்துட்டு மிஸ்கினை பத்தி ஒண்ணு பேசியிருந்தாப்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா. என்னங்க மயானமா இருக்கு. நீ சொல்றது ஒரு தகவல். அதுக்கு என்ன சொல்லணும்? இல்ல வேற அடுத்து வாங்க. சிக்கி இருக்கு. ஃபூல்ஸ் கேதரிங். என்னது தப்பா கேக்குது ப்ரோ? ஃபூல்ஸ் கேதரிங். ஃபூல்ஸ் மோடார் கூடம் சொல்லிட்டாங்க. உனக்கு சரியா கேட்டதான் ஆச்சரியம். அண்ணே உண்மையாலுமே தப்பா கேட்டுச்சுண்ணே. சரி ஓகே. இப்ப இந்த டேக்லைனோட நான் இன்னொன்னு, இப்ப அந்த படத்துக்கு வந்துட்டு படத்தோட போஸ்டர்ல வேற மாதிரி ப்ரொமோட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் கேக்குறேன். அதுக்கு சொல்லுங்க. ஓகேயா? எப்படின்னா இப்ப மியூசிக்கல் கேங்ஸ்டர் பிலிம் அப்படின்னா ஜிகர்தண்டா. அவ்வளவுதான். அந்த மாதிரி இப்ப வந்துட்டு போஸ்டர்ல ப்ரொமோட் பண்ண விஷயங்கள் நான் வந்துட்டு சிலது கேக்குறேன். நான் ஒன்னு கேட்டுறேன் கடைசியா. சூப்பர். நான் கேளுண்ணே. நாமா ஓம்
சுகுமார் நான் எங்க கண்டுபிடிக்கிறீங்க? என்னன்னா நாம் நாமாவோம் நாமா நாமாவோம் ஒன்றாவோம் அந்த மாதிரி. இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் பரணி ப்ரோக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின். மசாலா கஃபே இது எப்படி இருக்கு, கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா? நாமாவம்லாம் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியல. அண்ணா மசாலா கஃபே என் தலைவர் நாமாவும் சுத்தமா கண்டுபிடிக்க முடியல. யாருமே மசாலா சொல்லாதீங்க. கஃபே வந்து இவன் சொல்லிட்டான், பரணி சொல்லிட்டான். யாரும் சொல்லக்கூடாது, பரணி தான் சொல்லணும். ஆதி ப்ரோ கொஞ்ச நேரம் முன்னாடி கெஸ் பண்ணார்ல, அவரோட நண்பர். யார் நண்பர்? ஆதி ப்ரோ நண்பர். கெஸ் பண்ண படத்துல நடிச்சவரோட நண்பர். மசாலா கேஃபே எனக்கு சத்தியமா சீரியஸா ஞாபகமே வரல. எதுன்னு சொல்லி பழைய படமா இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய படம் தான். டேய் அதோட டைட்டிலே அதான்டா. டைட்டிலே மசாலா கேஃபே தானா? நான் சொல்றேன். சுகுமார் ப்ரோ சொல்றது சசிகுமார் இப்ப சொல்றாரு. நீங்க வந்து பரணி. ஆமா, நான் அதுதான் க்ளூ. பரணி நீங்க மன்மதனே கண்டுபிடிக்கல, இப்ப கண்டுபிடிக்க போறீங்களாக்கும். ஈசனா சுகுமார்? இல்ல ஈசன் இல்ல. போராளி இல்ல. போராளி இல்லையா? என்னடா இது? சசிகுமார் கூட வேற என்ன? பரணி ப்ரோ இவர் மசாலா கஃபே சொன்னார்ல, அது 1980s. அயோத்தி சுகுமார் ப்ரோ. அயோத்தியா? அயோத்தி இல்லையே. அயோத்திக்கு டேக்லைனே இல்லன்னு நினைக்கிறேன். அது ஏங்க நீங்க மசாலா டேக்லைன் சொன்னல, அத கண்டுபிடிங்க. சரி, இந்த படம் வந்து ரொம்ப வந்து கேட்சியான படம், பயங்கரமா ஹிட் ஆன ஒரு படம். அது அந்த டைட்டில் ஆரம்பிக்கும். கிடாரி, சுந்தரபாண்டியன், நாடோடிகள். நாடோடிகள் 2 நாடோடிகள் 2 ஐயோ கனி என்னவே மறந்துட்டானே. அதுல என்னத்த நாம நான் கண்டுபிடிக்கலாம். இல்ல நான் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் டேக்லைன் நாளை முதல் இசைன்னு இருந்துச்சு. நான் அததான் சொல்லலாம்னு வந்துட்டேன். பரணி ப்ரோக்காகவே தேடி பிடிச்ச ஒரு என்னங்க நாமாவோம்ன்றது என்னங்க அந்த படத்துல? அவங்க எல்லாரும் யாராவது முதல்ல அதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த. சரி, அதுக்கு எதுக்கு நாமாவோம், நாம ஒன்றாவோம் அந்த மாதிரி தான் இருந்தா ஓகே. அதெல்லாம் 4 லைன் எழுதுறவர். அவர் எழுதுறதெல்லாம் என்னன்னு தெரியாதுல, விடுங்க. சமுத்திரக்கனிஜி அப்படிதான். எனக்கு புரியாது. நாம் பைத்தியமாவும் வேணா வச்சிருக்கலாம் அந்த படத்தை பார்த்து. சரி, நான் வந்துட்டு இந்த மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஸ்டோரி மாதிரி இன்னொன்னு. ஆதி ப்ரோ, உங்களுக்கு அந்த படத்தோட கதைக்கும் உங்க டேக்லைனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க, அதானே? ஆமாங்க, படமே சம்பந்தம் இல்லன்றாரு. சரி, இப்ப அந்த பரணி ப்ரோக்காக நான் தேடி கண்டுபிடிச்சு ஒரு क्वेश्चन கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, கரெக்ட்டா சொல்றாரு இவரு. Are you a good person or a bad person? எனக்கு ஒருத்தர் கமெண்ட்ல மாவீரன் ஆன்சர் சொல்லிட்டாரு. எஸ் நாயகன் தான். மாவீரன் ப்ரோ, உங்க கேள்விக்கு ஒருத்தர் ஆன்சர் சொல்லும்போது பரணிக்காக தான் சொல்றாங்க. இல்ல அதே கேள்வி இப்ப தக்லைஃப்ல கமலை பத்தி கேட்டிருந்தாங்க. அவரு நாயக்கன், சக்திவேல் நாயக்கன்றதால அவர் வழக்கம் போல அந்த கேள்விக்கு 2000வது வாட்டியா புரியாம போச்சு. சரி, இது யாருக்காவது தெரியுதுன்னு பாப்போம். மாஃபியாசோ ஆக்ஷன் லவ் ஸ்டோரி. மறுபடியும் சொல்லுங்க. எ மாஃபியாசோ ஆக்ஷன் லவ் ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெட்ரோலாம் இல்லைங்க. எ மாஃபியாசோ ஆக்ஷன். பீஸ் மேக்கர் கை தூக்குறாரு. சொல்லுங்க பீஸ் மேக்கர். அவர் ரொம்ப நேரமா தூக்கி இருக்காரு. அப்படி அப்டேட் கேட்டாதீங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் படம் இல்ல. கௌதம் வாசுதேவ் மேனன் படம் இல்ல. ஏங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணுங்க அந்த படங்க. இப்பதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும். சத்யா ப்ரோ வேற கை தூக்குறாரு. தலைவா கமெண்ட் போடுங்க. ஆதி பகவானா? சூப்பருங்க, சூப்பர். எஸ், ஆதி பகவான். சரி, அவர் பீஸ் மேக்கர் ஏதோ கேட்க வராரு. கேளுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, இதுக்கு முன்னாடி ஒரு கேம் விளையாண்டீங்களா, அதுலதான் நேத்து ஒரு படம் பார்க்கும்போது இந்த டேக்லைன் இருந்துச்சு. he knows what to doன்னு இருந்தது. அதான் என்னன்னு கேட்கலான்னு. அது என்ன மூவின்னு கெஸ் பண்ணுங்க. கரெக்ட். இல்லங்க, அப்பெல்லாம் வந்து டேக்லைன்ஸ் பாக்குறது செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த ஒரு படம் வைக்கும் போதே டேக்லைன் வச்சே அவன் கட்டாயத்துல எல்லாம் வைப்பாங்க.
அதுவே ஒரு அதாவது படத்தை பத்தியோ இல்ல அதுக்கு அந்த படத்துல நடிக்கிற ஹீரோவோட கேரக்டர் பத்தியோ ஜஸ்ட் ஒன் லைன்ல வந்து அதை சொல்றதுதான் டேக்லைன்ஸோட முன்னாடி நோக்கமா இருக்கும். நல்லா இருக்கும். அதுக்காக இன்னைக்கு அந்த இது ஆரம்பிச்சேன். காலமாடன் நல்லா சூப்பரா நல்லா இருந்துச்சு. காலமாடன் இதான் டேக்லைன். பண்ற பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? நீ தானடா சொன்ன, நானும் சொல்லலாங்க, புரியல எனக்கு. இவ்வளவு நேரம் நீங்க வந்துட்டு அதை கடைபிடிக்கல. என்ன படம்? காலமாடன் பைசன் வரப்போதுல மாறி படம். பரணி ப்ரோ வேற ஏதோ கேள்வி கேட்டாரு, கேளுங்க வினோத் ப்ரோ. பரணி ப்ரோ கேளுண்ணா. பான் ஃபார் ஃபைட் தானே? தெரியல, மறந்துட்டேன். என்ன கேட்டாங்க? பான் ஃபார் ஃபைட். லைகரா? ராக்காய். டேய் யாரா அந்த ராக்காய் மூக்காய் வீராய் மகன்? என்னடா படம் இதெல்லாம்? யாரா பாத்தீங்க? இதெல்லாம் ஒரு படம் வந்துச்சு, சூப்பரா இருந்தது. நல்லா இருக்குடா ப்ரோமோ. நீங்க ஸ்பேஸ்ல என்னன்னா மறந்துட்டியானே? கொன்றுவேன். நல்லா இருக்குன்னு என்னன்னா பான் ஃபார் ஃபைட்னு சொல்றதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பான் டு வின் ஒரு படம் இருக்கு நமக்கு, அது நம்ம ஒரு விஜய் படம் தெரியுமில்ல, பத்ரி. ஆமா, ஆனா பான் ஃபார் ஃபைட்டுங்கிறதா எனக்கு தமிழன் ஒரு படம் இருக்கு. தமிழ்ல தான் அது மாதிரி வரும். தமிழ் தான் நினைக்கிறேன். இவர் எதை தமிழ் தானே? இவர் எதை சொல்றாருன்னு தெரியலையே. தமிழனும் இல்ல இங்கிலீஷ்காரனும் இல்ல. தமிழ்லயும் பான் ஃபார் ஃபைட் வரும், பான் டு வின்னு வரும். பான் டு வின்னு கரெக்டா தமிழன் பான் டு வின்னு கீழே வரும். ஆதி நான் க்ளூ கொடுனா, ஒரு க்ளூ. ஃபிகருடன் ஒரு நாள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல இந்த மாதிரி நீ ஒரு க்ளூ கொடுப்பீங்க. இல்ல உனக்கு ஏத்த க்ளூவா கொடுக்கணும்ல, அதனால ஃபிகருடன் ஒரு நாள். இருங்க, இங்க நான் ஒன்னு சொல்லவா? நிஜமாவே நீ ஒரு டவுட் கேப்ப, க்ளூ கொடுங்கன்னு. அப்ப இத சொல்லணும்னு சொல்லியே எடுத்து வச்சிருந்தேன். நீ தான் இதை கேட்பன்னு தெரியும். அண்ணா இருங்க அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா. ஃபிகருடன் ஒரு நாள் நமிதா பாட்டா? நமிதா சாங்க மறக்க முடியுமா சார்? ஓகே, கடைசியா ஒரு கொஸ்டின் நானு. இது வந்து சூப்பர் படம், எல்லாரோட ஃபேவரட். இந்த படத்துக்கு கீழே டேக்லைன் பாத்தீங்கன்னா தி அல்மைட்டி அப்படின்னு வரும். தி அல்மைட், அரையன் முன்னித்தைதல் கடவுள் இல்லையே. இல்லையா? தி அல்மைட்டி சூப்பர் படம். ஆமா, இது வந்து ஒரு அரசியல்வாதி நடிச்சிருப்பாரு. அரசியல்வாதியா அடுத்து மாறினாரு, அவர் நடிச்சிருப்பாரு. எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். இல்ல விஜயகாந்த் படம் நினைக்கிறேன். சம்பவ இடத்தை நெருங்கிட்டாரு. ரமணாவா? எஸ் ரமணா தான். அப்பாடா, ஓகே. கை தூக்கிருக்காரு. சாப்பிடும்போது கை தூக்கணும். ஆதினா, நேத்தி வந்துட்டு நீங்க ஒரு கடைசி ஒரு 3/4 மணி நேரம் மிஸ் பண்ணிட்டீங்கண்ணா. ஒரு இசை கச்சேரியா நடத்தணும்ண்ணா ஸ்பேஸ்ல. இசை கச்சேரி? ஆமாண்ணா, எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருந்தோம் ஜாலியா. நீங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் கிரிக்கெட். அப்படியா? கிரிக்கெட்ல ஆட போயிட்டேன். ஆமா, சரி, நான் அங்கே கேக்குறேன். த ரூலர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கானே. ரூலர் பாலையா படம் நிறைய இருந்திருக்கு ரூலர்னு இதான் சொல்றாரு. ஆனா என்ன க்ளூண்ணா? நான் சொல்லலாமா? சொல்லுங்க. அதுவும் அர்ஜுன் படம் சொல்லிடுவாரு. அதுவும் அர்ஜுன் படம் தான். உங்களுக்கு க்ளூ வேணா? முதல்வனா? இல்ல ரூலர் அர்ஜுன் படம். கிட்டத்தட்ட அது ஒரு பிளாக் பஸ்டர் படம். அதுலயே ஒரு ரீமிக்ஸ் பாட்டு இருக்கு. காமெடி ட்ராக் வந்து மொரட்டு காமெடி ட்ராக். வாத்தியாரா?
வாத்தியார் த ரூலர். வாத்தியார் கூட ஹிட் ஆன நான் என்னாடி முடியம்மா வாத்தியாரு இங்க ரீமிக்ஸ் சரியான hit அது. என்னாடி வாத்தியார் முடியம்மா மரட்டிக்கிட்டுங்க. என்னடி முடியுமா பாட்டு ஹிட்டு, இமான் மியூசிக் செம்ம பேக்ரவுண்ட் இல்ல ஸ்கோர் அந்த ஹிட்டு, படம் ஓடல காமெடி நினைச்சிட்டு ஹிட்டு. இருந்தேன் பரவாயில்லையே. வாத்தியாருக்கு அடுத்து அவங்க ரெண்டு இன்னொரு படம் பண்ணாங்க, துரைன்னு ஒரு படம் பண்ணாங்க அதே காம்பினேஷன்ல, அதுதான் ஓடல. துரைனா இந்த ஆமா அதுதான் ஓடல. வாத்தியார் குடி இருப்பாரு துரை வந்து அர்ஜுன். ஓ அப்ப என் தலைவன் இல்ல, படம் துரை டைட்டில் விவேக். தூக்கி டேக்லைன் துரை வச்சிருக்காங்களா? துரை விவேக், அதே ஏ வெங்கடேஷ், வாத்தியாரு துரை ஏ வெங்கடேஷ் ரெண்டு பேர் காம்பினேஷன், அஜித் காம்பினேஷன் ரிட்டர்ன் பண்ணாங்க. வாத்தியார் மட்டும் ஹிட்டு, இது ஃபிளாப். சரி இன்னொன்னு கேட்கவா? கேளுங்க நம்ம அமைதியா இருப்போம். த இந்தியன். ஐயோ இப்படி கேக்குறாரே. த இந்தியன் இதெல்லாம் ஹிட் ஆனதுங்க, எல்லாம் ரீச் இங்கிலீஷ் ஆனது. காரனா? இல்ல அந்த டைட்டில் சமீபத்துல ரீயூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேலேயும் வெடிக்கிறனா அது வெடிகுண்டு இல்ல, அது வெடிகுண்டு. நானும் 9:52 ஆயிடுச்சேன்றதுனால சீக்கிரமே இந்த பெரிய குழுவையே கொடுத்துட்டேன். ஏன்னா எப்படி இன்னொரு 5 நிமிஷத்துல சொல்ல ஆரம்பிச்சிருவான் பரணி. நான் முடிச்சுக்கலாம்னா அப்படின்னு. மதராசி மதராசி ஆக்சுவலா மதராசின்னு மட்டும் வச்சா தமிழ் படம் வச்சு வெறும் இங்க மட்டும் இருக்கிற மாதிரி காட்டுறேன்னு சொல்லிட்டு மதராசி த இந்தியன்னு பூசி முழுகிட்டாங்க. அந்த படத்தோட டைட்டில் சரியான காமெடி அது. சரி வேற யாராவது அடுத்த கேள்வி கேளுங்க. இன்னொன்னு சரியான இது கேக்குறேன் பாருங்க. கேட்டாலே தெரியும் இந்த டைரக்டர் பேரை கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. அவர் யோசிக்கட்டும். சரி கேளுங்க. +2 அவ்வளவுதான் டேக்லைன். கண்டுபிடிங்க. எங்க அது டேக்லைனே கிடையாது. படத்தோட பேரே ஃபுல்லா அப்படிதாங்க வரும். ஆமாங்க அது படத்தோட பேருங்க. என் தலைவன் பாட்டு ஒண்ணு பயங்கரமா இருக்கும் அதுல. சாந்தனு படம் தானே ப்ரோ? ஆமா வெறும் +2னா வெங்கட் பிரபு பாடி இருப்பாரு. அந்த வெங்கட் பிரபு இந்த பாட்டு செம்மையா இருக்குங்க. பூவே பூவே காதல் பூவே அந்த பாட்டு. எஸ் அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தவிர இந்த ரீமிக்ஸ் தான் மொரட்டு வெர்ஷன். ஆனா அது ஆமாங்க நடுல மியூசிக் மொரட்டு மியூசிக் போட்டுருப்பாரு. வெறும் +2னே கம்பீரா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சரி நான் சொல்றேன். சொல்லுங்கண்ணா. ஆக்ஷன் ஜோதி. ஐயோ இவர் எங்க இருந்து இதெல்லாம் பிடிக்கிறாருன்னு தெரியல. ஆக்ஷன் ஜோதி இல்ல இதெல்லாம் பிடிக்கல. நான் சொல்றது கேட்க சொல்றேன். நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா? என்னன்னா சின்ன வயசுல இருந்து மனசுல பசுமரத்தாணி போல பதிஞ்ச ஒரு சில இதெல்லாம் நான் பார்க்கும்போது இது எங்க தெரியுமா, ஸ்கூல்ல இருந்து வரும்போது போஸ்டர்ல பார்ப்பேன். இதை என்னடா டேய் என்னடா இருக்கும். ஆனா இதை சொன்ன உடனே எந்த டைரக்டர்னு ஈஸியா கணிச்சிடலாம் நீ. ஆக்ஷன் ஜோதி. ஆக்ஷன் ஜோதி. சரி எந்த டைரக்டர்னு சொல்லும் போது பேரரசு மூவியா பாத்தீங்களா? சொன்ன உடனே சொல்லிட்டாரு. ஆக்ஷன் ஜோதினா அப்ப என்ன சிவகாசியானே? டேய் சிவகாசியில எங்கடா ஜோதி? ஏன்டா உசுர வாங்குற? சிவகாசிக்கு திருப்பதி மூணுலயுமே டேக்லைன் வராது. திருவண்ணாமலை திருவண்ணாமலை வரும், பழனில வரும். நான் ஒண்ணு சொல்றேன், சிவகாசிக்கும் ஆக்ஷன் ஜோதிக்கும் என்னடா சம்பந்தம்? ஏன்டா அநியாயம் பண்ற? இல்ல நான் தெரியாம டக்குன்னு ஜோதி அப்படி கனெக்ட் பண்ணிட்டேன். சரி விடுங்க. நெருப்பு ஜோதி சிவகாசி. இல்ல ஜோதியை எப்படி சிவகாசியோட கனெக்ட் பண்ண? ஜோதி நெருப்பு அப்படி பட்டாசு வெளிச்சம் வருதுல அதை வச்சு யோசிச்சிருப்பாரு. ஈஸியா அவன் கமர்ஷியல் பஞ்சாமிர்தம். அவன் மட்டுமே இதை கண்டுபிடிக்கும். இவன் இதுக்கும் கூட நீ க்ளூ கேட்டனா கொன்றுவேன் விசால் உன்னைய. பழனி தானே ப்ரோ? இல்ல அதுதான் அந்த பழனில இது மாதிரி டயலாக் முதல்ல டேக்லைன் சேர்த்தாரு. பஞ்சாமிர்தம்னா அதுக்கு முன்னாடி மூணுலயுமே டேக்லைன் கிடையாது. கமர்ஷியல் பஞ்சாமிர்தம் சேர்த்தாரு. அதுக்கப்புறம் தான் திருவண்ணாமலையில ஆக்ஷன் ஜோதி வச்சாரு. கமர்ஷியல் பஞ்சாமிர்தமா? அதுல டயலாக் கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஜெயில ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கும் ஸ்டேஷன்ல, ரெண்டு பேரும் ரிப்பீட் போட்டு போவாங்க. அப்பா டே அந்த பீரியட்ல திருச்சி சொன்னா நான் பார்த்தேன். அது விஜய் மேனனுக்கும் பாரத்துக்கும் டயலாக் டெலிவரியில இன்னொன்னு சொல்றேன். இது பிரகாஷ்கே கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நத்திங் இஸ் இம்பாசிபிள். இவன் தந்திரன். என்னங்க? நத்திங் இஸ் இம்பாசிபிள்.
டேய் யுவன் சந்திரனுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? என்னடா கெஸ் பண்றது? விசாலு அவரு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி டக்குனு ஏதாவது மேட்ச் ஆனா டக்குனு போட்டு விட்டுறாரு. அல்மேட்டின்னு ஆமா கடவுள் அரையன் முன்னூத்தி கடவுள்ட்டாரு. அவர் டக்கு 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 டக்குன்னு ஒரு 4 இல்ல கேள்வி சொல்லி சம்பந்தத்தோட சொன்னாலும் பரவாயில்ல. அல்மைட்டி கடவுளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு, இதுக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல இல்ல. நத்திங் இஸ் இம்பாசிபிள். க்ளூ தரவா? கொடுங்கண்ணே. ஒரு நம்ம சின்ன வயசுல பார்த்து வளர்ந்த ஒரு முரட்டு ஹிட் படத்தோட சீக்வல். முரட்டு ஹிட் படத்தோட, அதாவது ஹிட்னா ஹிட் பாட்டுல இருந்து. புலன் விசாரணை ப்ரோ. ஆஹா இல்ல. நத்திங் இஸ் இம்பாசிபிள் முரட்டு ஹிட் படத்தோட சீக்வல் அது. அதாவது கேடிவியை திறந்தா இந்த படம் பார்க்காம இருந்திருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கேடிவி படம். நாட் டெக்னிக்கலி கேடிவி நீங்க பார்த்திருப்பீங்கன்னு சொல்ல, பட் அந்த மாதிரி ஒரு படம். சார்லி சாப்ளின் 2வா? இல்லையேப்பா. அதுவும் இல்லையா? கேடிவினா சார்லி சாப்ளின் 2க்கு நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு கேப்ஷன் வைப்பாங்க. இல்லண்ணா நீ சொன்ன கேடிவி படம் ரொம்ப நாள் கழிச்சு சீக்வல் பண்ணாங்கல்ல, அவர் அந்த க்ளூக்கு போயிட்டாரு. ஆமா. ஆனா ஏன் பண்ணாங்கன்னு கேக்குற மாதிரி ஒரு சீக்வல். இது 2வது க்ளூ. இந்த மாதிரினா சீக்வல்னாலே நம்ம ஊர்ல ஒண்ணும் உருப்பிட்டது இல்லையே. தில்லுமுள்ள சொல்றாரு போல. இல்ல இல்ல, தில்லுமுள்ள ஆக்சுவலி சீக்வல் கிடையாது, ரீமேக் தானே. ரீமேக் தானே ப்ரோ. ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா எனக்கு தில்லுமுள்ளோட சீக்வல் கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் ஃபுல்லா பிடிக்காது, பட் கொஞ்சம் பிடிக்கும். ரீமேக் நீங்களும் வளர்றீங்க. சாரி ரீமேக். எங்க ஒரு நிமிஷம், இதுக்கு ஏதாவது ஐடியா வேற க்ளூ கொடுங்க, இன்னொரு க்ளூ கொடுங்க, ஏதாவது ஹீரோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. ஹீரோ சொன்னா ரொம்ப ஈஸியா இருமே. சரி ஓகே, அர்ஜுன். ஜெய்ஹிந்த் 2வா? கரெக்ட், கியூட் பாய். நான் அதெல்லாம் படத்துல பார்த்திருப்பேன் நினைச்சிட்டு கேட்டீங்க பாருங்க. மனசாட்சியே இல்லாம அதனாலதான் சொன்னேன். பிரகாஷே இதை பார்த்து சொல்ல மாட்டாரு, ஏன்னா நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. அதனாலதான் கண்டிப்பா பாக்கல. இல்ல பரவாயில்லையே. அவரு ஃபர்ஸ்ட் பாட்ட சுதந்திர தினம் வந்துருச்சாலே எங்க அப்பா தொலை தாங்க முடியாது. பழைய பாட்டு தான் போட்டிருக்கோம். இல்ல நானு வட்ட அந்த குடியரசு தினத்துக்கு வந்து ஒரு மீம் போடுவேன். அந்த தாயின் மொழி கொடி சொல்லுது ஹிந்த் அப்படின்ற பாட்டு இருக்குல்ல, அதை வந்து அந்த ஒரு பைத்தியக்காரன் கத்திட்டு இருப்பான்ல, வேட்டையை சுத்தி ஓடிட்டு இருப்பான்ல, அதை போடுவேன். ஏன்னா குடியரசு தினத்தை எதுக்காக கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம்னு தெரியாம யார் போட்டோ இல்லாம போட்டு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கொடியை வச்சுக்கிட்டு, ஏன்னா டே குடியரசுன்னு எதுக்கு கொண்டாடுறோம், எதை கொண்டாடணும் எதுவுமே தெரியாம பண்றீங்க இல்லடா அப்படின்னு. அப்ப இந்த படத்தோட அப்படி இந்த படம் பார்க்க வச்சு போனப்போ எனக்கு இந்த படம் எனக்கு நல்லா முதல்ல இருந்தே சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த படம் ஞாபகம் இருக்கும். இன்னொன்னு இந்த பாட்டு வேறல கண்ணாய சிலைக்கும் அந்த பாட்டு, அது இந்த படம் சின்ன வயசுல எந்த சேனல்ல ஓபன் பண்ணீங்களோ இந்த படம் பத்தின ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து இது இந்த காமெடி ட்ராக்கும் ஃபேமஸ், செமையா இருக்கும். எனக்கு அந்த படம் சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். அதனால அப்ப எப்படி வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த டைம் செமையா ஓடுச்சு நான் படம். ஏன்னா அது ஆக்சுவலி இவர் டைரக்ஷனா ஃபர்ஸ்ட் பண்ண படம் அதானே பிரகாஷ்? ஆமா ஜெயந்த். ஆமா இல்ல ஜெயந்த் இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாரு. இல்ல ஜெயந்த்க்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாரு. அப்படியா? ஏழுமலை. ஐயோ சூப்பர். குஷ்பு வச்சு படம் பண்ணிருப்பார்ல, மொரட்டு ஹிட்டுங்க. ஐயோ குஷ்பு வச்சு ஒரு படம் பண்ணாருங்க, சேவகன் நினைக்கிறேன் படம் பேரு. அந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து அடுத்து ஜெயஹிந்த் பண்ணாரு. ஏங்க இப்படி ஒரு படம் சேவகன்லாம் ஞாபகமே இல்ல. சீரியஸா? சேவகன் அவர் பண்ணாரு, அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணாருங்க. அது 2 ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தாங்க இவர் இந்த ஜெயஹிந்துக்கே வந்தாரு. சரி ப்ரோ, நான் இப்ப டைட்டிலுக்கு கீழே சின்னதா இருக்கும் அவன் மட்டுமே கண்டுபிடிக்கும். ஒத்த செருப்பா? அது என்ன கரெக்டா இருக்கு. ஒத்த செருப்பு தான் கரெக்டா இருக்குது. ஒத்த செருப்பு இரவு நிழலா? டைலாக பார்த்துட்டு பார்த்திபனை ஃபாலோ பண்ணிட்டீங்களா நீங்க? அதான் தலைவன் படத்துக்கு தான் கரெக்டா இருக்கு எல்லாம். அவன் மட்டுமே, நான் அவன் இல்லை. ஏதாவது சொல்லுவோம், திருட்டு பயலே ஏதாவது ஒண்ணு வரட்டும். இல்ல, நான் அந்த படத்தோட போஸ்டர் கமெண்ட் செக்ஷன்ல விட்டேன். ஆனா யாரும் போகாதீங்க, தெரியலனா போய் பாருங்க. கேள்வி கேட்க கூட இருந்தா கேட்ல கொடுத்துருக்கேன்னு. எங்க இதெல்லாம் தெரியாதுங்க நீங்க, அதுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுங்க. க்ளூ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போஸ்ட் எல்லாம் போடுங்க. அயன் நினைக்கிறேன்ல மாவீரன், அயன் தான். போய் பார்த்துட்டு எப்படி நினைக்கிறாரு பாருங்க.
உண்மையாலுமே நீங்க சொல்றதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? நான் டேய் ஆனா ஃப்ராடு உண்மையாலுமே சீரியஸா போய் சொல்றேன். பார்த்துட்டு வந்துட்டு இல்ல அயன் போஸ்டர்ல இந்த டேக்லைன் இருக்குங்கிறதே எனக்கு அதுதான் இப்பதான் தெரியும். இல்லண்ணா, இது ஏன்னா டேக்லைன் நான் பார்த்ததே கிடையாது. டேக்லைன்லாம் அவ்வளவு போஸ்டர் பார்த்திருக்கேன். நான் நியூஸ் பேப்பர்ல பாத்திருக்கேன் நிறைய அப்படி டைம். இல்ல, டேக்லைன் எப்படி தெரியுமா தலைவா? படத்துலயும் வரணுங்க. படத்தோட டைட்டில் கார்டுல வரும், போஸ்டர் மட்டும் ஒத்துக்கப்படாது, போங்காட்டம் அது. இல்லங்க அப்படி கிடையாது விஷால் ப்ரோ. இல்ல பெரும்பாலும் அந்த காலத்துல எப்படின்னா போஸ்டர்ஸ் எல்லாம் வரும் பெரும்பாலும். அது ஒரு சில படங்கள்ல தான் சேர்ந்து இப்ப ஏஐ படம்னா துள்ளி வருகுது வேல் அப்படியே ஏஐ படத்துல சேர்ந்து அப்படியே டக்குனு பின்னாடி வந்து நிக்கும், அந்த வேல் வந்து நிக்கும். நீங்க எந்த பொம்மலாட்டம் படத்தோட ஆக்சுவல் பாத்திருக்கேன் நானு. அதுல வந்து அது அப்படிதான் வரும். படம் பேர் ஆக்சுவலா ஃபைனல் கட் தான். கேப்ஷன்ல வந்து ஆஃப் டைரக்டர்னு இருக்கும். நீங்க அந்த டைட்டில் தான் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் இருக்கும், சென்சார் சர்டிபிகேட். அதுல ஃபுல் டைட்டில் இருக்கும், ஃபைனல் கட் ஆஃப் டைரக்டர் அப்படின்னு. போஸ்டர் எல்லாம் வந்து பாரதி ராஜாவோட லாஸ்ட் படம் நினைக்கிறேன். ஆமா இல்ல அதுக்கப்புறம் நடிச்சாரு. அன்னக்கொடியும் கொடிவீரனும். ஆமா அன்னக்கொடியும் கொடிவீரனும் எடுத்தாரு. ஏகப்பட்ட கொடி கொடுமை பண்ணாரு. ஆமா ஆனா இது சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த படம் பொம்மலாட்டம் ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். கதையா நல்லா பண்ணிருப்பாங்க. கிராஃப்டா தான் சொதப்பிருப்பாப்ல, பட் கதை பயங்கரமா இருக்கும். அந்த படத்தை ரீமேக் பண்ணி இப்போ ஒரு படம் வந்துச்சு ரீசெண்டா. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். ரீமேக் இல்ல, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உல்டா அடிச்சு. இல்ல அது ஒண்ணும் இல்ல, அது ஒரு தனி கதை. இப்ப மலையாள படம் வந்துச்சு. ஜிவிஎம் படம். அப்படியா? ஜிவிஎம் நல்லா இருந்தது அந்த படம். லேடிஸ் பர்ஸ் டாமினிக் அண்ட் என்னங்க அந்த படத்தை வந்தவொடனே பார்க்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்னங்க கிளைமேக்ஸ் ஸ்பாயில் பண்ணி விட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சொல்லாம இருந்தேன். அப்புறம் எப்படியே ஒரு கேட்கலாம் போற என்ன படம் கேட்டு டக்குன்னு வந்துருவாரு. ஓகே ஒரே நிமிஷம் பரணி ப்ரோ. சரி இந்த மாதிரி சொல்லிருங்க. அப்புறம் என்ன இருக்கு பரணி ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. 10 மணி ஆச்சு அவ்வளவுதான் ப்ரோ. இந்த ஆபீசர் ஆன் டியூட்டி வந்து என்ன வேட்டையாட எல்லாருக்கும் இருக்கா? கோலிவுட்டோட அது மலையாளத்தோட வேட்டையாட இதுங்கிற ரிவ்யூ போட்டுருக்காங்க நிறைய பேரு. என்னங்க என்ன நீங்க என்னமோ பேசுறீங்க, ஆனா எனக்கு கிளியரா கேட்கல. மறுபடியும் சொல்லுங்க. ஆபீசர் ஆன் டியூட்டி படம் வேட்டையாட விளையாடு மாதிரி இருக்காமே, அந்த லெவல்ல இருக்கான்னு கேக்குறாரு. ஆபீசர் ஆன் டியூட்டி அந்த படம் மாதிரி இருக்கா, இந்த படம் மாதிரி இருக்கான்லாம் எனக்கு தெரியல. அது ஒரு நல்ல படம், அவ்வளவுதான். அப்புறம் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அர்ஜுனோட ஃபர்ஸ்ட் படம் நான் சொன்னது சேவகன் தான். ரெண்டாவது ஒரு சொன்ன படம் பிரதாப். ரெண்டுமே ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து, ஏன்னா அந்த சேவகன் எடுக்கிற வரைக்கும் அவருக்கு சில படங்கள் வரணும், யாரும் புக் பண்ணல அவரை. அதுக்கப்புறம் தான் வந்து அவரு ஜெய்ஹிந்த் பண்ணாரு. ஓகே, கடைசி கேள்வி. தி ஹைட்ஸ் ஆஃப் பவர். ஏன்னா முடிக்கிறது இதோட தான் முடிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னொரு சொல்லிருங்க. தி ஹைட்ஸ் ஆஃப் பவர். டன் எப்படின்னா வெங்கட் இதுவும் அர்ஜுன் படம் தான். ஏன்னா வெங்கட் பிரபு படத்துக்கு எப்படி கேப்ஷன் நம்ம யோசிப்போமோ அந்த மாதிரி சின்ன வயசுல குழந்தை பருவத்துல போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு இது ஈஸி உங்களுக்கு இல்ல. அதான் என்னன்னா ஏன்னா இதெல்லாம் வந்து போஸ்டர் பார்க்கும்போதே நான் வந்து அர்ஜுன் ப்ரோ போஸ்டர் எல்லாம் விரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பேன். இது வந்து என்ன வச்சிருக்காங்க, இதுக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த டைத்துல கொஞ்சம் கிளாமரா போய் ப்ரௌசிங் சென்டர்ல போய் பார்ப்பேன். அதனாலதானே போஸ்டர் நமக்கு வந்து டேக்லைன் தாங்க நமக்கு எப்பவுமே இம்ப்ரெசிவா இருக்கும். போஸ்டரை விட அந்த டேக்லைன் தான் எப்பவுமே டைட்டில் விட அப்போ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க எல்லா படம் டைட்டிலையும் யோசிச்சு பார்க்கலாம். அப்ப நீங்க எல்லா படத்துக்கும் டேக்லைன் இருக்கு. நிறைய பேர் மறந்துட்டாங்க அப்படி ஒரு விஷயத்தையே. இன்னமும் அதை ஃபாலோ பண்றது எனக்கு தெரிஞ்சு வந்து இவரு தான், வெங்கட் பிரபு தான். பட் என்னன்னா அவர் வந்து அவரு டேக்லைனா மாத்திட்டாரு. வெங்கட் பிரபு கஸ்டடி, வெங்கட் பிரபு கேம் அப்படின்னு அவருக்கு இதான் மாத்திட்டாரு. தவிர அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி டேக்லைன் போடுவாங்க. அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் மங்காத்தே. விஷால் சொல்றதும் ஒரு பாயிண்ட் என்னன்னா, அர்ஜுன் வந்து அர்ஜுன் படங்களுக்கு வாண்டடாவே அந்த கிளிப்பா போஸ்டர் ஓட்டுவாங்க. அதான் அட்ராக்ட் பண்ணுங்க. அதனாலதான் நம்ம முதல்ல அந்த போஸ்டர் கவனிச்சிருப்போம். அதுக்கப்புறம் தான் டேக்லைன் இருந்திருக்கும். அது கரெக்ட் தான். ஆனா ஸ்கூல் பக்கத்துலயே வேற ஓட்டுவாங்க. ஸ்கூல் ஏன்னா அந்த பசங்க எல்லாம் போய் பார்ப்பாங்க, அதுக்காக ஸ்கூல் பக்கத்துலயே வேற ஓட்டுவாங்க. கரெக்டா இத சொல்லுங்க நண்பர்களே. யாரும் சொல்லலையா? சொல்லுங்க. தி ஹைட்ஸ் ஆஃப் பவர். அண்ணா திட்டாதீங்க, ஒரு சூப்பர் ஹீரோ வருவாரு அந்த படமும். அர்ஜுன் எல்லா படத்துலயுமே சூப்பர் ஹீரோ தான். எல்லாத்துக்கும் பிடிச்ச படம் அர்ஜுன் படம்னாலே இப்ப உள்ள ஆட்கள் முதற்கொண்டு தெரியற படம். இன்னொரு ஈஸி க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்க உடனே. அப்படின்னா
அந்த படத்தோட பிஜிஎம் ரொம்ப ஃபேமஸ். ஏழுமலை. அவ்வளவுதான். ஏழுமலை பிஜிஎம்னு சொன்னா அப்படிங்கிறது டைட்டிலே வரும். டைட்டிலே அந்த அந்த மலைகள்லாம் அப்படியே ஒவ்வொரு மலையா போய் ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திர அந்த ஆஸ்கார் பிலிம்ஸ் பேரு. ஆமா அர்ஜுன் டைரக்ஷன் தான். ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திர பேர் வந்துரும். வந்துட்டு ஆமா பாலையா படத்தோட ரீமேக்குங்க. அதுவும் பாலையா சூப்பரா பண்ணிருப்பாரு. இல்ல உண்மையா சொல்ல போனா பாலையா வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. அர்ஜுன் ஃபர்ஸ்ட் பார்த்தா நமக்கு எல்லாத்துக்கும் அர்ஜுன் மாசா தெரியும். எதுங்க நடனமா? நடனம் இல்லங்க, நான் சொல்றது படமாவே சூப்பரா பண்ணிருப்பாருங்க. ஏழுமலைனா டக்கு ஞாபகம். அந்த ஒரிஜினல் பிஜிஎம் அதுதான். ஆனா தமிழுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் ஏத்திருப்பாரு அர்ஜுன். என்னன்னா அந்த முடிய சிலிப்பு விடுறது, நடிப்பு, அந்த அனந்தண்டி கேரக்டர்ஸ் இங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எமோஷனலா ஈஸியா பான் பண்ணிருப்பாங்க. மொரட்டு பிளாக் பஸ்டர். அதெல்லாம் நான் திருச்சியில ஜிபிடர் தேட்டர்ல பார்த்தேன். இன்னமும் நான் அந்த படத்தை சொன்னாரு ப்ரோ. அவரு சர்வைவர்னு ஒரு ஷோ பண்ணார்ல ஜி தமிழ்ல. அப்ப அந்த படத்தை பினான்சியலி அவர் எவ்வளவு லோவா இருந்தாரு, கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சுன்ற நிலைமையில அந்த படத்தை பண்ணி பிளாக் பஸ்டர் ஆனாரு, கம்பேக் கொடுத்தாருன்ற மாதிரி அவரே சொன்னாரு அவரோட கதை. சரியான உண்மையாலுமே அப்பெல்லாம் தெலுங்கு படங்கள் எடுத்து தமிழ்ல ரீமேக் பண்ணுவாங்க. எல்லாமே ஹிட். நான் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் படம் தமிழ்ல கொஞ்சம் செட் ஆகாம ரிலீஸ்னால சொதப்பன படம் சரவணா தான். சரவணா செம்ம ரீமேக். மொரட்டு ரீமேக். ஏங்க சரவணா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்பயே நான் அப்போ வந்து அந்த படத்தை பண்ருட்டில வர போய் பார்த்தேன். வேற ஒரு விஷயமா போனேன். பண்ருட்டி சிம்பு அழகா இருந்த படம்னா ஒரு 4 படம் அப்ப ரொம்ப, அதாவது சிம்பு அழகுதான் இல்லைன்னு சொல்லல. நான் சொல்றது நம்மள மாதிரி, அதாவது ஒரு எப்படி சொல்ற மீசை வச்சு நம்ம வித்தியாசமா பார்க்கணும். சிம்பு மாதிரியே இல்லாம ஸ்டைலிஷா மொரட்டு துரு பரபரன்னு. அதே எனக்கு கேசரிக்கு மாதிரி ரொம்ப வர பிடிக்குமா. அது மொரட்டு அலும்பா இருக்கும் அந்த படம்லாம். சரி ரைட்டு 10-8 ஆகிவிட்ட காரணத்தினால் பரணி தூங்க போகணுன்ற காரணத்தினால் இதோட முடிச்சு நாளைக்கு இன்னொரு ஸ்பெஷல் குவிஸ் நடத்துவோம். நாளைக்கு என்னன்னா நம்ம திடீர்னு டைலாக் சொல்லுவோம். படத்துல இருந்து டைலாக்ஸ் என்ன டைலாக்ஸ் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஃபேமஸான டைலாக்ஸ்லாம். அது நாளைக்கு போவோம். அதே மாதிரி இன்னொரு கேம் விளையாடுங்க. இப்ப நியூஸ் பேப்பர் நான் சொல்லுவேன், அதை பேஸ் பண்ணி சொல்றேன். மான் கராத்தேன்னு நான் நினைச்ச படம் சொல்ற வரைக்கும் நான் சூப்பர். நான் நினைச்ச படம் சொல்றேன். அந்த மாதிரி சூப்பர். இதுவும் ஆடுவோம், நல்லா இருக்கும். இல்ல இந்த கேம் மட்டும் இன்னொரு சொல்லுங்க. இப்ப நியூஸ் பேப்பர்னா அதோட கனெக்ட் ஆயிருக்க படம் மான் கராத்தே. இப்ப வந்துட்டு புரிஞ்சிச்சு. நடுவுல ஒரு பொண்ணு ஹெட்செட்டை புடிங்கிருச்சு. இல்ல பொண்ணை ஹெட்செட்டை புடிங்கிருச்சு. பொண்ணு கேட்கல திரும்ப மாறி. நாளை 8 மணி அளவில் சந்திப்போமா? ஓகே பாய். ஓகே பாய்.